என்னோட ஒரு கன்ஃபெஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஃபால்ஸ் அலிகேஷனாக இருந்து நான் அதை பற்றி பேசியிருந்தா அந்த தவறுக்காக அந்த அப்பா இந்த மகளையும் மன்னிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குற அந்த திருப்பலியில அந்த குருவானவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவ கழுவாயை நிறைவேற்றுறாரு. ஆண்டவர் திரும்பவும் நம்முடைய குற்றங்களுக்காக கரை நீக்கம் செய்கிறாரு. தாழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்முடைய பாவங்களை நம்மளால அறிக்கையிட முடியும். அந்த மர்சி அண்ட் கிரேஸ்ங்கிறது இந்த கன்ஃபெஷன்ல தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது கேத்தலிக் பிரீஸ்ட் நமக்கு கொடுக்குற அந்த கன்ஃபெஷன்ஸ் மூலமா தான். திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கேத்தலிக் பிரீஸ்ட்ஹுட். இந்த அதிகாரம், தி அத்தாரிட்டி டு ஃபர்கிவ் ஒன்ஸ் சின்ஸ் இன் கன்ஃபெஷன், இது வந்து கேத்தலிக் பிரீஸ்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு கன்ஃபெஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி எல்லாம் நிறைய நமக்கு தடைகள் வரும். பேசாம கன்ஃபெஷனே பண்ணாம இருந்துடலாம், இவங்கெல்லாம் என்ன பிரீஸ்ட், இவர்கிட்டலாம் போய் நான் கன்ஃபெஸ் பண்ணுவேன். பாவங்களை கேட்டு நம்மளை மன்னிக்கிறவர் ஜீசஸ் கண்டிப்பா அங்க பிரசண்டா இருப்பாரு. பாவம் பெருகுச்சா, அருள் பொங்கி வழிஞ்சிச்சான். இதுதான் கன்ஃபெஷனோட பியூட்டி. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான, இனிமையான, அழகான என் சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். எதுக்காக ஒரு ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணணும், ஒரு குருவானவர்கிட்ட எதுக்காக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கன்ஃபெஷன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே என்னோட ஒரு கன்ஃபெஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீடியோ, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பாஸ்டரு அப்புறம் லாயர் அப்படின்ட்டு அவங்க மகன் அந்த அப்பா மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா போலீஸ்கிட்ட. எங்கள் அப்பாவுக்கு பொண்ணுங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறதே தான் வேலை, கடவுள் சொல்லலன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த மகன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறதா அந்த ஒரு கேஸ் போயிட்டுருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு. நியூஸ்லேயும் அதை தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி போய் பிள்ளையே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இது ரெண்டு சைட்லேயுமே நான் பார்த்தேன், கிளியராக டீட்டெயிலாக பார்த்தேன். பொண்ணு பேசுகிறதும் நான் பார்த்தேன், அவங்க அப்பா பேசுகிறதும் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு பேர் பேசுறதுமே கேட்குறதுக்கு. எப்படி இருந்தாலும் ஒருவேளை உண்மையாகவே அந்த பாஸ்டர் மேலே, அதாவது ஒரு பாஸ்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க, அவர் ஒரு போதகர் மட்டும்தான், அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹி இஸ் அ லாயர், மற்றபடி பாஸ்டர் கிடையாது, ப்ரீச் பண்ணுறாரு, ப்ரீச்சர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை உண்மையாகவே அந்த மகள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணது போலவே அவர் மேலே தப்பு இல்லாமல் இருந்திருந்தா, அவர் உண்மையாகவே எந்த தப்புமே செய்யலை, இஃப் ஹி இஸ் வெரி இன்னசென்ட், அது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனாக இருந்தால், அது ஒரு பொய் குற்றச்சாட்டாக இருந்தால், அந்த பிள்ளையோட அப்பா இந்த மகளையும் மன்னிச்சிருங்க. ஸ்பிரிச்சுவலி, மாரலி அண்ட் எத்திக்கலி அது வந்து தப்பு தான். ஒருவேளை உங்கள் மேலே அது ஃபால்ஸ் அலிகேஷனாக இருந்திருந்து நான் அதை பற்றி பேசியிருந்தா அந்த தவறுக்காக அந்த அப்பா இந்த மகளையும் மன்னிச்சிருங்க. என்னுடைய கன்ஃபெஷன் நான் இதில் கேட்டுக்கிறேன். இந்த பப்ளிக் கன்ஃபெஷன் போக ஒரு அவுட் சைடராக, தேர்ட் பர்சனாக இருந்து நான் இந்த விஷயத்த பார்க்கும்போது அந்த அப்பா பேசுகிறதையும் கேட்டேன், மக பேசுகிறதையும் கேட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை உண்மையாகவே அந்த அப்பா மேலே தப்பு இல்லை, இது பொய் புகாராக தான் இருந்ததுன்னா எல்லார் சார்பாகவுமே நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அது ரொம்ப பெரிய தப்பு. அதே போல் அந்த மகளும் அப்படிதான், தங்கச்சிமா உன்னோட வயசுக்கு நீ போராடுறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அந்த டாக்கில் பேசுறது என்னன்னா, பொண்ணுங்க இப்படி ஏமாறாதீங்க, அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, ஷாப்பிங் பண்ணி அது இது வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்ட்டு ஏமாறாதீங்க பொண்ணுங்க. அது மாதிரி ஒரு அவேர்னஸாகவும் கொடுத்து இந்த வயசில் அவ்வளோ போல்டாக பேசுறது, இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து முன்னாடி வந்து நிற்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒருவேளை உன் பக்கம் உண்மையாகவே நியாயம் இருக்குது, உண்மை இருக்குன்ட்டு இருந்தால் தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இரு, ஆண்டவர் அதுக்கான நியாயத்தை செய்வார். இல்லை ஒருவேளை உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது ஒரு பர்சனல் டிமாண்டோட, இல்லை கிரட்ஜோட, வெஞ்சன்ஸோட இதை பண்ணுறீங்க அப்படி இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. எதுவாக இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு அப்பா ரொம்ப முக்கியம். இந்த சம்மந்தம் இல்லாமலாம் போகாது. அப்பா வேணால் அப்படியே இருக்கலாம். ஒரு மகனாக ஃபாதர் பாண்டிங்குங்கிறது ஒரு பிள்ளைக்கு ரொம்பவே முக்கியம். சீக்கிரமாக இது சரியாகி வரணும். ஆண்டவர் எங்களோட தேவைகளை சந்திக்கணும். இதில் ஆண்டவர் தலையிட்டு சரியான நியாயத்தை செய்யணும்னு நான் இதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். அவங்களுக்காகவுமே எல்லாருமே ஜெபிக்கிறோம், எல்லாருமே ஜெபிப்போம். மற்றபடி இந்த லாஸ்ட் வீடியோ அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வீடியோ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். சில விஷயங்களை சொல்ல முடியல, ஆனால் நம்ம இதை சொல்லி தான் ஆகணும், மக்களை கொண்டு போய் சேர்த்தாகணும், இந்த ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும். இதனால் மற்ற பிள்ளைங்க பேச ஆரம்பிக்கணும், மற்ற சிஸ்டர்ஸ் இது பேச ஆரம்பிக்கணும், திருச்சபைக்கு இது கொண்டு போகணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வீடியோ நான் பண்ணேன். அதை
பார்த்தவங்க அதுக்கு முன்னாடியும் சரி, இத்தனை வருஷங்களாக பல வீடியோஸில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரவங்க, என்கரேஜ் பண்ணிட்டு வரவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அந்த லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் என்ன ஒரு மகளாவோ ஒரு சகோதரியாவோ பார்த்தீங்களோ அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தோட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு மனசுக்கு என்னோட பெயினில் என் சைட்லேருந்து உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு மதங்கிறத விட்டுட்டு நான் மற்ற வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன், ரிலிஜியனுங்கிறது செகண்டரி, ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்டில் நம்ம செயல்படணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால அந்த மதங்கிறத விட்டுட்டு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்லை ஒரு ஆண்டவரோட பிள்ளை அந்த ஒரு மனநிலையோடு அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தவங்க, அதில் போல்டாக கமெண்ட் பண்ணியிருக்கவங்க, நிறைய பர்சனலாக கூட எத்தனையோ ஃபாதர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கூட நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. எனக்காக நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறீங்க. எனக்கு மெயினாக வேண்டியது உங்களோட ஜெபங்கள் தான். இது எல்லாத்துக்குமே நிறைய நன்றிகள் உங்களுக்கு. ஒவ்வொரு வீடியோலையும் வர இப்போ ஒரு 1000 வியூஸ்னால் அதுக்கு ஒரு 50 கமெண்ட் தான் வருது. அப்போ அந்த 100 பேரோடைய ஒரு குரலாக தான் நான் ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் பார்க்குறேன். ஒரு 50லேருந்து 100 பேர் சார்பாக ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த ஆதரவுக்காக, நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நிறைய நிறைய நன்றிகள். அதில் ஒருத்தர் எனக்காக 2 பேர் டிஃபெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒருத்தர் எனக்கு சொல்லியிருக்காங்க, துணிச்சலான சகோதரி ஆனால் ஆயுள் தான் குறைவு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட்டு. பொதுவாக எல்லாருமே எனக்கு எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்கிறது, இன்னும் ஆண்டவர் என்னை நல்லா பயன்படுத்தணும், நிறைய பணிகளை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி தான் நிறைய ப்ளஸ் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருந்தது அந்த கமெண்ட்டு. நான் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ண விரும்பலை, விட்டுட்டேன். இருந்தாலும் அதுக்காக எனக்காக 2 பேர் பேசியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை கடைசியில் அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. எனக்காக பேசியிருந்தீங்க சிலர். எங்கள் சிஸ்டருக்கு ஆண்டவர் புனிதர்கள் சமணசகருடைய பாதுகாப்பு இருக்குது, ஆண்டவரை ஆயனார்ந்து இந்த சிஸ்டரை பார்த்துப்பாங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது எங்கள் சிஸ்டருக்கு, அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எனக்காக நீங்கள் பேசியிருக்கீங்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நெகட்டிவாக யாராவது பேசுகிறாங்கங்கிறத நான் இக்னோர் பண்ணாலும் கூட அதை விட எனக்காக இங்கே யாராவது பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்காகவும் நன்றிகள். ஸ்பெஷலி ப்ராட்டஸ்டன்ட் சகோதர சகோதரிகள், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லாஸ்ட் வீடியோஸில் தொடர்ந்து நிறைய நான் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் தான் கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக பயங்கரமாக அக்யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டு கிரிட்டிசிசம்ஸ் அப்போசிஷன்ஸும் நிறைய வந்துட்டு இருந்தது. அந்த லாஸ்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டாக யாரும் கொடுக்கலனாலும் கூட ஒரு நியூட்ரலாக அதை எடுத்துக்கிட்டு அதை யாரும் தாக்காமல் அதை வச்சு நான் அட்டாக் பண்ணாமல், இல்லை இல்லை எங்களதெல்லாம் அப்படி இல்லை அப்படி பேசாமல் ஒரு நியூட்ரல் மைண்டோட அதை நீங்கள் அதுக்காகவும் நன்றி. எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கிரிட்டிசிசம்ஸோ அப்போசிஷன்ஸோ நம்மளை பாதிக்க போகிறதில்ல. ஒவ்வொரு பணியும் ஆண்டவரோட மகிமைக்காக தான், ஆண்டவருடைய நீதிக்காக தான். எப்படி இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நான் எப்பயுமே உங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறது, என்னுடைய ஜெபங்கள் மட்டும்தான். எனக்காக தொடர்ந்து ஜெபிங்க. நான் எப்பயுமே உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். அந்த வீடியோ தொடர்ந்து எதுக்காக இப்போ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் இந்த நன்மை கொடுக்கும்போது ஃபாதர் இப்படி உதட்ட தடவுறது, அப்புறம் கன்ஃபெஷனில் சொன்னதை போய் ஒரு ஃபாதர் போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தை வச்சுட்டு தப்பாக எல்லாரையுமே நாம் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அந்த வீடியோவோட டைட்டில் அந்த தம்ப்நெயில் அப்படி தான் இருக்கும். புனித குருக்களிடையே ஏதோ நெருக்கிட்ட காமுகர்கள், அந்த மாதிரி ஆபாச பாதிரியார்களின் அருவருப்பான செயல்கள், அந்த மாதிரி தான் அந்த டைட்டிலே வரும். நிறைய புனிதமான குருக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில அந்த ஒரு சிலர் தான் எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க. எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். 1,00,000 பேரில் ஒரு 1000 100 பேருக்கு இடையில யாராவது ஒருத்தர் ஒரு துளி அளவுக்கு அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கிறது உண்மைதான். இத்தனை வருஷமாக ஒரு 10 வயசில் புது நன்மை வாங்கினேன் அப்படின்னா அது வரைக்கும் சண்டே மாஸ்க்கு போயிருந்திருப்பேன். அப்புறம் 19 வயசுலேருந்து டெய்லி மாஸ்க் ரெகுலராக போக ஆரம்பிச்சது. இடையில இந்த கோவிட் லாக்டவுன் டைம் போக, அப்புறம் இந்த பெட் ரெஸ்ட் டைம், இதெல்லாம் விட்டுட்டு கேல்குலேட் பண்ணோம்னா இத்தனை வருஷங்களாக ஒரு 5000 தடவை நன்மை வாங்கியிருந்திருப்பேன். 5000 தடவை நன்மை வாங்கியிருப்பேன்னா அதில் எத்தனை ஃபாதர்ஸ், எத்தனை சிஸ்டர்ஸ் கிட்ட, எத்தனை இடங்களுக்கு போய் நான் எத்தனையோ பேர்கிட்ட நன்மை வாங்கியிருப்பேன். அதில் இத்தனை வருஷங்கள் அந்த ஒரே ஒரு ஃபாதர் தான் அந்த நன்மை கொடுக்குறப்ப 3 தடவை அந்த மாதிரி பண்ணாங்களே தவிர வேற எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு
கமிட்மெண்ட்டை நான் அந்த இடத்துல பார்த்துருக்கேன். இது போல் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே போல் ஒரு ஃபாதர் போய் கன்ஃபெஷனை போட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது, கன்ஃபெஷனும் இத்தனை வருஷங்களாக புதுநன்மை வாங்குறதுக்காக பண்ணது. அப்போ கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை அப்படி பண்ணியிருக்கலாம். என்னுடைய அழைப்பை நான் உணர்ந்து அதுக்காக என்னை என்கரேஜ் பண்ண ஃபாதர், முதல்ல என்கிட்ட காலேஜ் அப்போ எனக்கு என்கரேஜ் பண்ண ஃபாதர், ஆண்டவர் உங்களுக்கு சிறப்பான அழைப்பு கொடுத்துருக்காருமா, உங்களுக்கு நிறைய சோதனை வரும், வாரத்துக்கு ஒரு தடவை கன்ஃபெஷன் பண்ணுங்க அப்படி சொன்னார். அப்படி பார்த்து அப்போ இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணது. இடையில கொஞ்சம் பெட் ரெஸ்ட் டைமு, லாக்டவுன் டைம் அப்படி விட்டுட்டு பார்த்தாலும் கூட இத்தனை வருஷங்களாக ஒரு 300-400 கன்ஃபெஷன்ஸ் ஆச்சு பண்ணியிருப்பேன். இத்தனை கன்ஃபெஷன்ஸில் எத்தனையோ ஃபாதர்ஸ் கிட்ட எத்தனையோ இடங்கள்ல இத்தனை கன்ஃபெஷன்ஸ் பண்ணியிருப்பேன். இதில் அந்த ஒரு ஃபாதர் தான் போய் போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு மாதிரி சபைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுனது அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஃபாதர் தான். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த எக்ஸப்ஷன்ஸை வச்சுட்டு நாம் இது தேவையில்லை, எனக்கு கன்ஃபெஷனுக்கே போகாதீங்க, ஃபாதர்ஸே இப்படி தான் அப்படின்னு ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வர்றது, மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப தப்பு. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் அவசரமாக நான் பண்ணது. நேற்று தான் நான் மடத்துக்கு வந்தேன். வருஷத்துக்கு ஒரு தடவை வெக்கேஷனுக்காக ஊருக்கு போகிறது உண்டு. இந்த ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து நான் நேற்று தான் மடத்துக்கு வந்தேன். உடனே இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணிடணும் அவசரமாக. நான் அதுக்காக தான் இப்போ பண்ணுறேன் இந்த வீடியோவை. கன்ஃபெஷன் நன்மை வாங்குறதும் சரி, நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற அருட்சாதனங்கள் அப்படின்னா நமக்கு திருவிருந்து, நற்கருணை ஆண்டவரை நாம் உட்கொள்கிறது, நற்கருணை ஆண்டவரை பிரசனம் நமக்கு எப்பயுமே இருக்குது. அடுத்ததாக ஒப்புரவு அருட்சாதனம். இந்த 2 அருட்சாதனங்களுமே நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு கிடைச்சிட்டே இருக்குது. நம்ம எந்த அளவுக்குனாலும் இதை அவைல் பண்ணிக்கலாம். சில ஃபாதர்ஸ் டெய்லி கன்ஃபெஷன் கேட்டால் கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படி சொல்லி நான் கேட்டிருக்கேன் சில ஃபாதர்ஸ் கிட்ட. அந்தளவுக்கு ரொம்ப ஜெனரஸாக இருக்க ஃபாதர்ஸும் இருக்காங்க. எந்த அளவுக்கு கன்ஃபெஷன் முக்கியம் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு தான் நம்மளை பற்றி எல்லாமே தெரியுமே, எதுக்காக போய் கன்ஃபெஷன் பண்ணணும், எதுக்காக பாவங்களை அறிக்கையிடணும் அப்படின்னா இறைவார்த்தை என்ன சொல்லுது நாம் பார்ப்போம். எதுக்காக நம்ம பாவங்களை அறிக்கையிடணும், எதுக்காக கன்ஃபெஷன் பண்ணணும். நீதிமொழிகள் 28:13, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். One who confesses and forsakes them will obtain God's mercy. இதுதான் இறைவார்த்தையும் நமக்கு சொல்லுது. கடவுளுக்கு நிச்சயமாக நம்மளை பற்றி எல்லா விஷயங்களுமே தெரியும் தான். நம்ம எதுக்காக போய் அவர்கிட்ட அறிக்கையிடணும் பார்க்கும்போது, இப்போ ஒரு பாவத்தை நம்ம பண்ணிட்டோம், மனசுல நம்ம வருந்துறோம், அது அதோட சரி. இதே அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடுறதுக்கு, அதை நம்ம வெளியே சொல்றது அப்படிங்கும்போது அதுக்கு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய கிரேஸ் நமக்கு தேவைப்படுது. அந்த ஒரு அருள் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கணும். அது என்ன அருள்னா தாழ்ச்சிங்கிற அந்த ஒரு புண்ணியம் நம்ம கிட்ட இருக்கணும். புண்ணியங்களில் சிறந்த புண்ணியம், த மதர் ஆஃப் வர்ச்சூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமிலிட்டி இஸ் த மதர் ஆஃப் வர்ச்சூஸ். புண்ணியங்களில் சிறந்த புண்ணியம் தாழ்ச்சி. இந்த தாழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் நம்முடைய பாவங்களை நம்மளால அறிக்கையிட முடியும். எப்போ நாம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், நான் எதுக்கு அறிக்கையிடணும், நான் மனசுக்குள்ள ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாயிட்டேன் அப்படின்னு நம்ம மனசுலயே நாம நினைச்சிட்டு இருக்கும்போது இறைவார்த்தை நமக்கு சொல்வது என்னன்னா, தம்முடைய பாவங்களை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. இதுவே நாம அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்துல மனுஷர்களாக நமக்கு வேண்டியது ஆண்டவருடைய இரக்கம்ங்கிற ஒரு விஷயம்தான். எவ்வளோதான் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே நமக்கு கொட்டி கொட்டி இந்த உலகம் நமக்கு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், உறவுகள் நமக்கு எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், எல்லாத்தையுமே கடந்து நாம் எப்பயுமே நாம் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. மனிதர்களாக நமக்கு வேண்டியது, இந்த உலக வாழ்க்கையில மிக அவசியமானது ஆண்டவருடைய இரக்கம். இந்த இரக்கத்தை நாம பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய பாவங்களை நிச்சயமாக நாம அறிக்கையிட வேண்டும். அப்படிதான் இறைவார்த்தையும் நமக்கு சொல்லுது. எதுக்காக போய் பாவங்களை குருவானவர்கிட்ட அறிக்கையிடணும்? நம்ம பாவங்களை குருவானவர்கிட்ட போய் அறிக்கையிடும் போது ஃபாதர்ஸ் கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்றதுனால ஃபாதர்ஸ் என்ன பண்ண போறாங்க? ஃபாதர் அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணி எப்படி அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அந்த பாவத்துக்கு அவங்க என்ன பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இறைவார்த்தை என்ன சொல்லுது, ஆதியிலிருந்தே என்ன ஒரு வழக்கம் இருந்தது, எதை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு நாம பார்க்குறோம். லேவியர் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 6 முடிய, அவர் தவறிழைத்தவராக காணப்படும் போது தாம் இழைத்த குற்றத்தை அறிக்கையிட்டு, இடையில சில பரிகாரங்கள் எல்லாம் வருது, அவருக்காக குரு அவரது பாவம் நீங்குவதற்கு பாவ கழுவாய் நிறைவேற்றுவார்.
ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா அவர் ஒரு குருவானவர்கிட்ட போய் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பலியை ஒப்பு கொடுக்கும் போது அந்த குருவானவர் இவருடைய சார்பாக அவருடைய பாவங்கள் நீங்குவதற்காக பாவ கழுவாயை நிறைவேற்றுகிறார். இதுதான் ஒரு குருவானவரனுடைய பணி. இந்த பணியை ஒருத்தருடைய பாவங்களுக்காக பலியை ஒப்பு கொடுக்கிறது, பாவ கழுவாயை செய்யறதுங்கிறது ஒரு குருவானவரால, ஒரு பிரீஸ்ட்னால மட்டும்தான் முடியும். லேவியர் நூல் பிரிவு 19 இறைசொற் தொடர்கள் 21 முதல் 22 நாம பார்க்கிறோம். அவன் தன் குற்றப்பழி நீக்கும் பலியாக ஆட்டுக்கிடாய் ஒன்றை ஆண்டவருக்கு சந்திப்பு கூடார வாயிலுக்குள் கொண்டு வர வேண்டும். அதனால் அவன் செய்த குற்றத்திற்காக ஆண்டவர் திருமுன் குரு கரை நீக்கம் செய்வார். அப்போது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். தன்மேல் இருக்க குற்றப்பழி நீங்கும்படிக்கு குருவானவர்கிட்ட வந்து ஆட்டுக்கிடைய பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அந்த குருவானவர் இவருக்காக ஆண்டவர் முன்னாடி இருந்து கரை நீக்கம் செய்யறாரு. இந்த குருவானவருடைய இந்த பிரீஸ்ட்ஹுட், இந்த பணியை தான் நம்முடைய குருக்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. எபிரேயர் நூல்ல பார்க்கிறோம், ஜீசஸ் இஸ் த ஹை பிரீஸ்ட். எல்லாருடைய பாவங்களுக்கும் கழுவாயாக ஜீசஸ் வந்து ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டாரு. எல்லாருக்காகவுமே அவர் உயிர் விட்டுட்டாரு. இன்னும் தொடர்ந்து அந்த பரிகாரத்தை, the sharing of Christ priesthood, அதுதான் நம்முடைய கத்தோலிக்க குருக்கள், திருத்தூதர் வழி வந்த நம்முடைய குருக்கள் பாவக்கரையை நீக்கும்படியாக இன்னும் தொடர்ந்து நமக்காக ஒவ்வொரு திருப்பலியிலையுமே எல்லாருடைய சார்பாகவும் மக்களுடைய சார்பாக அந்த குருவானவர் இருந்து ஜீசஸோட பிரீஸ்ட்ஹுட ஷேர் பண்ணிக்கிற அந்த பிரீஸ்ட் நமக்காக பாவ கழுவாயை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறாங்க. ஒரு ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்றோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறோம். அந்த ஃபாதர் நம்முடைய பாவங்களை அப்சால்வ் பண்ணி நமக்கு மன்னிப்பு கொடுத்து அமைச்சிடுறாங்க. நாம ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றவங்களாக நாம வந்துடுறோம். நம்முடைய கடமை அதோட முடிஞ்சிருது. அந்த குருவானவருடைய கடமை அதோட முடிகிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு குருவானவர், அது உங்களுக்கு கம்பல்சரி, இட் இஸ் அ மேண்டேட்டரி ரூல். ஒவ்வொரு குருவும் டெய்லி ஒரு திருப்பலியை நிறைவேற்றி ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிற அந்த திருப்பலியில அந்த குருவானவர் நம்முடைய பாவங்களுக்காக பாவ கழுவாயை நிறைவேற்றுறாரு. ஆண்டவர் திருமுன் நம்முடைய குற்றங்களுக்காக கரை நீக்கம் செய்கிறாரு. ஒவ்வொரு திருப்பலியிலையுமே அது ரிவைவ் ஆகிட்டே இருக்கும். நாம் அந்த ஃபாதரோட மெமரியில இருக்கோமோ இல்லையோ, அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்களோ இல்லையோ, இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்முங்கிறது ஒன்று இருக்கு. எப்போ நாம போய் ஒரு கன்ஃபெஷனுக்காக ஒரு ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் கேட்குறோமோ அப்பவே நாம அந்த குருவானவருடைய ஸ்பிரிச்சுவல் சைல்டு ஆயிடுறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு நாம ஒரு ஸ்பிரிச்சுவல் சைல்டு ஆயிடுறோம். லைஃப் லாங் அந்த ஃபாதருடைய ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள்குள்ள நாம இருந்துட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த குருவானவர் ஒப்பு கொடுக்கிற அந்த திருப்பலியில அவரு அறிஞ்சிருக்காரோ அறியலையோ மறந்துட்டாலும் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்முங்கிறது ஒன்று இருக்கு. ஆன்மாவின் அளவுல ஸ்பிரிச்சுவலி நமக்காகவும் சேர்த்து அந்த குருவானவர் ஒவ்வொரு நாளும் பாவ கழுவாயை ஒப்பு கொடுத்துட்டே நமக்காக கரை நீக்கம் செஞ்சுட்டே இருக்காரு. நாம செய்யற கன்ஃபெஷன் நமக்கு ரிவைவ் ஆகிட்டே இருக்கும். நம்முடைய பாவங்களுக்காக எப்பயுமே நாம மன்னிப்பு பெற்று ஆண்டவரோட இரக்கத்தை பெற்று கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு அத்தாரிட்டிங்கிறது, இந்த ஒரு வரம் நம்முடைய கத்தோலிக்க குருக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. திருத்தூதர் வழி வந்தது. நான் எல்லா பாவங்களையும் போய் ஆண்டவர்கிட்ட தான் அறிக்கையிடுவேன், டைரக்டா நான் ஆண்டவர்கிட்டே போய் கன்ஃபெஷன் பண்ணிப்பேன், எதுக்காக நான் போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணும் அப்படி கூட கேட்குறவங்க இருக்காங்க. நாம ஃபாதர் கிட்ட போய் கன்ஃபெஷன் பண்ணும்போது அந்த ஃபாதர் டைரக்டா உடுப்பு போட்டு அப்படியே போய் உட்கார மாட்டாங்க. ஒவ்வொரு குருவானவரும் ஒரு சாக்ரமெண்ட் அட்மினிஸ்டர் பண்ணும்போது அங்க முதல்ல ஸ்டோல் போடுவாங்க. அவங்க ஜீசஸோட பர்சன் அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு அருட்சாதனத்தை நம்ம பிளெஸ்ஸிங்கை நம்ம கொடுக்குறாங்க. ஸ்டோல் போடுவாங்க. இல்லை திருப்பலியின் போது அவங்க அந்த வெஸ்ட்மெண்ட்டை போட்டுப்பாங்க. அப்போ ஒரு குருவானவர் அந்த கன்ஃபெஷன் பாக்ஸ்லையோ இல்லை பலிப்பீடத்தில் இருக்கும்போதோ ஒரு சாக்ரமெண்டில் பிளெஸ்ஸிங் கொடுக்கும்போது ஜீசஸோட பர்சன்ல தான் அங்கே இருக்காங்க. அப்போ அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது இதே நம்ம பர்சனலாக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிறோம், நாம மன்னிப்பு கேட்குறோம் போது நம்ம மனசில் நினச்சிக்கிறோம். இதுவே ஒரு கன்ஃபெஷனில் நாம் போய் ஒரு குருவானவர்கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அந்த குருவானவர் இயேசுவினுடைய இடத்திலிருந்து அவங்களுடைய வாயால நாம கேட்கிறோம், ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்சால்வ் பண்ணி அந்த ஃபாதர் நம்மளை அமைச்சு விடுவாங்க. இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் இது நமக்கு கிடைக்கிறது கன்ஃபெஷன்ல மட்டும்தான். நாம போய் ஒரு குருவானவர்கிட்ட அந்த இடத்துல ஜீசஸ் இருக்கும்போது நம்ம ஜீசஸ் கிட்ட அறிக்கையிடும் போது ஆண்டவருடைய குரலாக இருந்து அந்த குருவானவர் நமக்காக பலியை ஒப்பு கொடுக்குற அந்த குருவானவர் தான் ஆண்டவரோட இடத்துல இருந்து நமக்கு சொல்றது,
ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நானும் மன்னிக்கிறேன். அவர் கொடுக்கப்பட்ட அந்த குருங்கிற அந்த அத்தாரிட்டியோட அவங்க சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட ஜெபங்களை சொல்லி நம்மளை அப்சால்வ் பண்ணி அமைச்சிடுவாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட், ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, மன்னிச்சிட்டாரு அப்படின்னு நாம கேட்கறது, இந்த அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது கன்ஃபெஷன்ல மட்டும்தான். இதுவே நாம இறைவார்த்தையில பார்க்குறோம். தாவீது அரசர் பெரிய ஒரு பாவத்தை பண்ணிடுறாரு, ஆண்டவரோட கோபத்தை பெற்றுக்கொள்கிறாரு. ஆண்டவர் அவ்வளோ கோபமா இருக்காரு அவர் மேல, பெரிய ஒரு சாபம் அவரோட குடும்பத்துக்கே வருது. அப்ப அந்த தாவீது அரசர் மனம் வந்து ரொம்ப வருந்தி ஆண்டவர்கிட்ட அவரோட பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது அந்த பாவத்தை சுட்டி காட்டின அதே நாத்தான் இறைவாக்கினர் மூலமாக உடனே அங்க ஆன்சர் வருது. ஆண்டவர் உன்னோட பாவங்களை மன்னிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ சாக மாட்டாய் அப்படின்னு அந்த நாத்தான் இறைவாக்கினர் மூலமாக அவருக்கு உடனே ஒரு பதில் கிடைக்குது. 2 சாமுவேல் 12:13. அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். இந்த வார்த்தையை கேட்கும்போது தாவீது அரசருக்கு முழுவதுமாக அந்த ஒரு கம்ப்ளீட் அக்னாலஜ்மெண்ட் ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்குது. ஆண்டவரோட குரலாக இருக்கிற அந்த இறைவாக்கினர் அவராகவே அந்த இடத்துல அவருக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த மன்னிப்பை அவர்கிட்ட டிக்ளேர் பண்ணிடுறாரு. உன்னோட பாவங்கள் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, நீ சாக மாட்டாய் அப்படின்ற அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை கொடுத்து அந்த ஒரு ஆறுதலை தாவீது அங்க பெற்றுக்கொள்றாரு. இதுவே தாவீது போய் தனியாக ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாரு அவர் போயிருந்திருந்தாருனாலும் அவரோட மனசுக்குள்ள ஆழத்துல ஒருவேளை அந்த கில்ட் இருந்திருக்கலாம். இது அந்த இறைவாக்கினரனுடைய வாயினால ஆண்டவருடைய வார்த்தையை தாவீது அரசர் கேட்டு அவர் மன்னிக்கப்பட்டாருங்கிற அந்த மனநிறைவோட தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழுறாரு. அந்த பாவங்களுக்கு ஏற்ற பரிகாரங்களையும் செஞ்சு அதற்கான சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டதையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை நம்பி வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கிறது கேத்தலிக் பிரீஸ்ட் நமக்கு கொடுக்குற அந்த கன்ஃபெஷன்ஸ் மூலமா தான். சரி, இது எல்லாமே பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல எங்க இருக்குது கன்ஃபெஷன்? ஜீசஸ் சொல்லியிருக்காரா அப்படின்னு நாம பார்த்தோம்னா நம்ம புதிய ஏற்பாடுலையும் பார்க்குறோம். திருமுழுக்கு யோவான் கிட்ட ஜனங்க வந்து அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறி திருமுழுக்கு பெற்றுக்கொள்றாங்க. திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறது மனமாற்றத்திற்கான திருமுழுக்கு. அதுதான் நம்ம இறைவார்த்தையிலையும் பார்க்குறோம். மார்க் நற்செய்தி 1 இறை சொற்றொடர்கள் 4 முதல் 5 முடிய. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவின் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். எல்லா மக்களுமே சேர்ந்து, அத்தனை பேர் திரளாக சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து திருமுழுக்கு யோவான் கிட்ட போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறி திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுறாங்க. இதுவும் ஜீசஸ் உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஆண்டவர் இறந்து உயிர்த்தெழுந்த அப்புறமேட்டு யார்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணாங்க? எதுக்காக ஒரு கேத்தலிக் பிரீஸ்ட் கிட்ட போய் நாம கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்னு இறைவார்த்தையில நாம பார்க்கும்போது நமக்கு திருத்தூதர் பணிகள் 19:18 நாம பார்க்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்திற்கான திருமுழுக்கு கொடுக்கும் போதும் மக்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனமாறி திருமுழுக்கு பெற்றுக்கொள்கிறாங்க. இதே திருத்தூதர்கள் கொடுக்கிற தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் திருமுழுக்கை அவர்கள் கொடுக்கும் போதும் மக்கள் அவங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கை வாழ்க்கையை தொடர்றாங்க. இது நம்ம எதுக்காக திருப்பி திருப்பி நாம செஞ்சுட்டே இருக்கோம்? எதுக்காக கன்ஃபெஷன் நம்ம ரெகுலரா செய்யணும் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு இறைவார்த்தை தெளிவாக சொல்லுது. திருத்தூதர் பவுல் நமக்கு சொல்லியிருக்காரு, நாம ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்துல பங்கு கொள்ளும் போது தகுதியோடு நாம பங்கேற்க வேண்டும். தகுதி இல்லாம நாம பங்கேற்கிறனாலதான் நம்மள பல பேர் நோயுற்று இருக்கிறோம். அதனால தகுதியோடு நாம ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை நாம பங்கு கொள்றோம். திருப்பலியில நாம நன்மை வாங்குறதுக்கு நாம தகுதியானவர்களாக இருக்கணும். அதுக்காக நம்ம அடிக்கடி கன்ஃபெஷனுக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் டெய்லி மாஸ்க்கு போறவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா முடியுமோ கன்ஃபெஷன் அவைல் பண்ணிக்கிறது நல்லது. வீக்லி ஒன்ஸ்னாலும் சரி, எப்பனாலும் நாம
திருச்சபை நமக்கு சொல்றது வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு எல்லாரும் கண்டிப்பா கன்ஃபெஷன் பண்ணணும் அப்படின்னு திருச்சபை நமக்கு சொல்லுது. இருந்தாலும் கூட ஒரு தடவையாச்சுன்னு தான் சொல்லுதே தவிர வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு திருச்சபை அதை டிக்ளேர் பண்ணலை. எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக முடியுமோ நம்முடைய பாவங்கள் நாம் அறிந்து உணர்ந்திருக்கும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நம்ம கன்ஃபெஷன் பண்ணுறது நல்லது. எல்லாத்துக்கும் எல்லா நேரங்கள்லையுமே அது முடியறதில்ல, பாசிபிளாக இல்லைங்கிற கட்டத்தில் தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாம் 2 இடங்கள் நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம். ஒவ்வொரு திருப்பலியும் ஆரம்பிக்கும் போதே நாம் எல்லாருமா சேர்ந்து ஆண்டவரோட இரக்கத்தை கேட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அங்கே நாம் ஆண்டவரோட மன்னிப்பை நாம் கேட்குறோம். நான் பாவி ஆண்டவரே, நான் பாவத்துக்கு உட்பட்டிருக்கேன், நான் பாவம் செஞ்சுருக்கேன், இந்த பாவங்களை நான் செஞ்சதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சபையாக நாம் சேர்ந்து ஒரு மன்றாட ஜெபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும்னு ஆண்டவர்கிட்டே அங்கே கூடி இருக்கிற சபையில் இருக்க நம்முடைய சகோதரர் சகோதரிகள் எல்லாருக்கிட்டையும் அவங்களோட சேர்ந்து மாதாமா, எல்லா புனிதர்கள், வானதூதர்கள் இவங்க எல்லாருடைய பரிந்துரையுமே நாம் கேட்டு எனக்காக வேண்டிக்கோங்கன்னு நாம் சொல்கிறோம். அந்த பாவங்களை நாம் ஒவ்வொன்றத்தையுமே தனித்தனியாக அறிக்கையிட முடியாதுங்கும் போது அதை நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அங்கேயே நாம் ஒரு பாவ அறிக்கையை செய்கிறோம். குருவானவர் அங்கேயே நமக்கு ஒரு அப்சல்யூஷன் கொடுத்துட்றாங்க. அங்கேயே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு தான் திருப்பலிக்குள்ள நாம கடந்து செய்கிறோம். இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு அப்படின்னு நம்ம திருப்பலியில தொடர்ந்து பங்கேற்கிறோம். திருப்பலியில நாம திருவிருந்தை உட்கொள்ளும் போதும் நாம ஒரு பாவ அறிக்கையை செய்வதுண்டு. ஆண்டவருடைய சரீரத்தை குருவானவர் உயர்த்தி காட்டும் போது இதோ இறைவனின் செம்மறின்னு சொல்லும் போது அப்பையும் நாம ஒரு பாவ அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அந்த ஒரு பாவ மன்னிப்பை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் ஆண்டவரோட திருவுடலை நாம உட்கொள்ளுறோம். திருப்பலியிலையும் நாம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சபையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரோட இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தகுதியான முறையில் நாம் அந்த திருவிருந்துல பங்கேற்கணுங்கிறதுக்காக திருச்சபை இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை செஞ்சு வச்சிருக்குது. இதை நம்ம இறைவார்த்தையிலையும் பார்க்குறோம். எப்படி சகோதர சகோதரிகள் கிட்ட நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறது அதை பற்றியும் நாம் பார்க்குறோம். யாக்கோபு 5:16 ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். இதைதான் நாம ஒவ்வொரு திருப்பலியிலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஒருத்தருக்காக நாம வேண்டிக்கிறோம். அங்க இருக்கிற அந்த நேர்மையாளர்களுடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரு. கடைசியாக அந்த மன்னிப்பை நாம குருவானவர் மூலமாக நாம பெற்றுக்கொள்றோம். திருப்பலியிலையுமே ஆண்டவருடைய பாவங்களை மன்னித்து நிலைவாழ்வை அளிப்பாராக அப்படின்னு குருவானவர் நமக்கு சொல்லி நம்மளை அங்க பிளஸ் பண்றாங்க. இந்த ஒருத்தர்கிட்ட அறிக்கை செய்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கூட அறிக்கை செஞ்சுப்பேன், எனக்கு சர்ச்ல தெரிஞ்சவங்க கிட்ட எப்படியாவது நான் ஷேர் பண்ணிப்பேன். அப்படி இருந்தாலும் கூட அது ஒரு ஷேரிங்காக தான் இருக்குமே தவிர கன்ஃபெஷனுங்கிறது அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கறது ஒரு குருவான மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த அதிகாரம் குருவானவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க கொடுத்துருக்கு, அவங்களுக்கு எப்படி அந்த உரிமை ஆண்டவர் கொடுத்தாரு, என்ன அத்தாரிட்டி ஆண்டவர் எப்படி கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கும்போது மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 இறை சுற்றடர் 18 மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்க மண்ணகத்துல தடை செய்யறதையும் சரி அனுமதிக்கிறதையும் சரி, நீங்க தடை செய்யறத நான் தடை செய்வேன், நீங்க அனுமதிக்கிறத நான் அனுமதிக்கிறேன். இங்க நீங்க பண்றது அங்க விண்ணகத்திலையுமே தடை செய்யப்படும் இல்ல அனுமதிக்கப்படும். இந்த அத்தாரிட்டியை ஜீசஸ் குருக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரு. சரி, இது ஒரு சட்டங்களுக்காக இருக்கலாம், ஒழுங்குமுறைகளுக்காக இருக்கலாம். அது எப்படி பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் இவங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க, அந்த அத்தாரிட்டி எல்லாம் குருக்களுக்கு கொடுக்கப்படல, அது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் கூட இறைவார்த்தையில நாம பார்க்குறோம். ஆண்டவர் இறந்து உயிர்த்தெழுந்த அப்புறமேல சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்ப அங்க திருத்தூதர்கள் அப்போஸ்தலர்கள் அங்க ரூம்ல இருக்கும்போது ஆண்டவர் உள்ள நிக்கிறார் அந்த ரூம்குள்ள. அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட சொன்னது,
தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி அவங்க மேல ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தூய ஆவியை கொடுக்கிறாரு. இந்த தூய ஆவியை கொடுத்ததுமே ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னதுமே ஆண்டவர் சொல்றது என்னது? யோவான் நற்செய்தி 20:23, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. இங்க ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றது, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அங்கேயே ஆண்டவர் திருத்தூதர்களை கமிஷன் பண்ணி விட்டுட்டாரு. அங்க தூய ஆவியையும் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி உடனே அந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு கொடுக்குறாரு ஆண்டவர். நீங்க யாரோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீங்களோ அது எல்லாமே மன்னிக்கப்படும். அந்த அத்தாரிட்டியை, பாவங்களை மன்னிக்கிறதுக்கான அந்த அத்தாரிட்டியை ஆண்டவர் திருத்தூதர்களுக்கு மட்டும்தான் அங்க கொடுத்திருக்காரு. இந்த அத்தாரிட்டியை பெற்றுக்கொண்ட இந்த திருத்தூதர்கள் அவர்கள் வழியாக வர நம்முடைய குருக்களுக்கு அந்த அத்தாரிட்டி வழங்கப்படுது. இந்த அத்தாரிட்டி கேத்தலிக் பிரீஸ்டுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பாவங்களை நாம ஒருத்தர் கிட்ட நம்ம அறிக்கையிடும் போது அது ஒரு ஷேரிங்கா வேணா இருக்கலாம். இதுவே ஒரு குருவானவர் கிட்ட போய் ஒரு கன்ஃபெஷனாக நாம் அந்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கும் போது அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிற அத்தாரிட்டி, அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிற அந்த குருவானவரால் மட்டும்தான் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும். இதனாலதான் ஒரு கன்ஃபெஷனுக்காக நாம கண்டிப்பாக குருக்கள் கிட்ட போய் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம மன்னிப்பை பெற்று ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் நாம் பெற்று வரணும். இதுதான் திருச்சபை நமக்கு கட்டமைச்சு வச்சிருக்கிறது. இந்த தேவைக்காக தான். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் கன்ஃபெஷன் டு எ பிரீஸ்ட். இது சம்பந்தமா ஒரு இங்கிலீஷ் வீடியோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நான் பேசினது, வை கன்ஃபஸ் டு அ பிரீஸ்ட், அந்த டைட்டிலோட நம்ம சேனல்ல இருக்கும். அதோட லிங்க் மட்டும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன். விருப்பம் இருக்கவங்க என்ன போய் பாருங்க. அது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த அளவுக்கு டீப்பா கன்ஃபெஷன் பத்தி நான் ஷேர் பண்ணல. என்ன இன்சிடென்ட்னா, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே 2016 இருக்கும். நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டர்ஸ் கான்வென்ட் ஹாஸ்டல்ல இருக்கேன். நைட்டு திடீர்னு ஹாஸ்டல் டோர் யாரோ தட்டினாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். போய் திறந்து பார்த்தா என்னோட கேத்லிக் ஃப்ரெண்ட். நானும் அவளும் நிறைய திருச்சபையை பற்றின விஷயங்கள், கேத்லிக் ஃபெய்த்தில் நிறைய விஷயங்களை நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை நாங்கள் பேசுவோம் ஆண்டவரை பற்றி, திருச்சபையை பற்றி. அவள் கூட எங்களோட ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி நிற்கிறா. நம்ம கேத்லிக் ஃப்ரெண்ட் என்னென்னா, முகத்தில் அவ்வளோ ஒரு டென்ஷனாக, ஸ்ட்ரெஸ்டாக, ஒரு மாதிரி பயந்து போய் நர்வஸாக நின்றுட்டு இருக்கிறா. அவ்வளோ டென்ஷன் தெரிஞ்சது அவளோட முகத்தில். அதே அவள் கூட எங்கள் ப்ராட்டஸ்டன்ட் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா அவள் முகத்தில் அவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டி, கண்ணெல்லாம் விரிஞ்சு பியூப்பிள்ஸ் எல்லாம் டைலேட் ஆகி ஏதோ ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. அந்த ஒரு ஆர்வம் தெரிஞ்சது அவள் முகத்தில். அப்புறம் ஏன் இந்த நேரத்தில் வந்து இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுமே, ஏன் செனி அப்படின்னு கேட்டதும் சொன்னால், நம்ம கேத்லிக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால், பிரீத்தி பாரு இவ என்னெல்லாம் கேள்வி கேட்குறான்னு, எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில, நீ வேணா உனக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லு அப்படின்னு சொன்னான். எனக்கு புரிஞ்சது, யூஸ்வலி இந்த பிள்ளை ஏதாவது ஒரு விலங்கமாக தான் கேள்வி கேட்பா. அது இதுன்னு ஏதாவது டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், என்ன கேட்டிருக்காளோ அப்படின்ட்டு சொல்லு ரூத் என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த பிள்ளை சொன்னால், நான் கன்ஃபெஷன் பண்ணேன்னா நான் டைரெக்டாக என்னோட காட்கிட்டே பண்ணிப்பேன், நீங்களாம் எதுக்கு போய் உங்கள் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணுறீங்க அப்படி கேட்டால், எனக்கா மனசில் ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு உள்ள ஒரு கன்ஃபியூஷன். இந்த டிஸ்கஷன்ஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, இங்கிலீஷில் தான் போயிட்டு இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை தமிழில் ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் மனசில் ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு தாட் நல்லா ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டில். ஆண்டவர் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அப்போ நான் உடனே கேட்டேன், ரூத் மறுபடியும் சொல்லு என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு கேட்டதும் சொன்னால், நான் கன்ஃபெஷன் பண்ணோன்னா நான் டைரெக்டாக ஆண்டவர்கிட்டே பண்ணிப்பேன், நீங்கள் எதுக்கு போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபெஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால். அப்போ நான் கேட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணுறதும் நீங்கள் போய் டைரெக்டாக கடவுள்கிட்டே பண்ணிக்கலாம் இல்லையா, எதுக்காக ஒரு பாஸ்டர் கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? அதே போல் பேப்டிசமும் அப்படி தான், டைரெக்டாக போய் நீங்களே முங்கி எழுந்திரிச்சிக்கலாம் இல்லையா, எதுக்கு போய் ஒரு பாஸ்டர் முன்னாடி ஒரு பேப்டிசம் பண்ணிக்கிறீங்க? இப்போது பேப்டிசம்க்கு கல்யாணத்துக்கு ஒரு பாஸ்டர் வேணும்னா கன்ஃபெஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு ப்ரீஸ்ட் எங்களுக்கு வேணும் தான். அதே போல தான் இப்போ ஒரு ப்ரீஸ்டே வேணாம் அப்படின்னா சர்ச்சஸும் தேவையில்லை. இப்போ ஒரு பாஸ்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா எதுக்கு போய் முழுக்க ஞானஸ்தானம்னு கஷ்டப்பட்டு கோயிலில் இல்லை எங்கேயாவது ஆற்றுல அப்படி எல்லாரும் முன்னாடி முங்கி எழுந்திரிக்கணும்? டைரெக்டாக அவங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் இருக்கிற டைமில் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் மனம் மாறுறேன்னு சொல்லி என்னை திருமுழுக்கு கொடுங்க அப்படின்னு அங்கே முங்கி எழுந்திரிச்சா போதுமே, அதோட முழுக்க ஞானஸ்தானம் முடிஞ்சிருச்சு இல்லையா?
ஆனால் அங்கே ஒரு பாஸ்டர் நமக்கு தேவைப்படுது, சபைங்கிறது ஒன்று தேவைப்படுது. சர்ச்சுக்கு போய் ப்ராப்பராக ஒரு ஞானஸ்தானங்கிறது ஒரு குருவானவர் முன்னாடி வாங்கிக்கிறோம். இது போல தான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம்ங்கிறது குருவானவருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடுலையும் சரி, புதிய ஏற்பாடுலையும் சரி, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடலாம். ஒரு சபையாக சேர்ந்து எல்லாரும் முன்னாடி மைக்லேயே கூட நாம் சொல்லலாம். அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது இட் இஸ் அ ஷேரிங், வி கன்ஃபஸ் இன் பப்ளிக். அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறது ஒரு குருவானவர் மட்டும்தான். ஒரு குருவால மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அந்த அதிகாரம் நம்முடைய கத்தோலிக்க குருக்களுக்கு, திருத்தூதர்கள் வழி வந்த நம்முடைய குருக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கேத்தலிக் ப்ரீஸ்ட்ஹுட். இந்த அதிகாரம், தி அத்தாரிட்டி டு ஃபர்கிவ் ஒன்ஸ் சின்ஸ் இன் கன்ஃபெஷன், இது கேத்தலிக் ப்ரீஸ்டுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பப்ளிக் கன்ஃபெஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அப்பாவுக்கு அவர் மேலே ஒரு ஃபால்ஸ் அலிகேஷனாக இருந்திருந்தா, அது ஒரு பொய் குற்றச்சாட்டாக இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு கேட்டு தான் நான் ஆரம்பித்தேன். அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே நான் மனசில் ஆண்டவருக்குள்ள என்னோட பர்சனல் ப்ரேயரில் நான் ஆண்டவர்கிட்ட உடனேயே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் மன்னிப்பு கேட்டது உண்டு தான். அதே போல் பப்ளிக் கன்ஃபெஷனும் நான் இப்போ எல்லாரும் முன்னாடியுமே பண்ணியிருக்கேன். அவர் ஒருவேளை பார்க்க வேண்டி இருந்தாலும் கூட ஒருவேளை பண்ணிடலாம். இது எல்லாமே நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்து ஒரு கன்ஃபெஷனாக பண்ணிட்டேன். இதுக்கும் ஒரு கிரேஸ் வேணும் தான். இதுக்கு அடுத்த லெவலில் நான் போய் ஒரு ஃபாதர் கிட்ட நான் போய் கன்ஃபெஷனில் பண்ணும்போது அது எனக்கு இந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. நான் சொல்லும்போது நான் கண்டிப்பாக திணறுவேன். ஒரு ஃபாதர் கிட்ட போய் நாங்கள் ஒரு கன்ஃபெஷனில் அங்கே முட்டி போட்டு இப்படி ஒரு விஷயத்த நான் ஒரு டாக் கொடுக்கும்போது நான் சொல்லிட்டேங்கும் போது கண்டிப்பாக எனக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு கிரேஸும் ஹியூமிலிட்டியும் எனக்கு தேவைப்படுது. அந்த ஒரு ஹியூமன் வீக்னஸை நான் ஓவர் கம் பண்ணி தான் அந்த கன்ஃபெஷனில் போய் நான் ஒரு ஃபாதர் கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இப்படி நான் பப்ளிக்காவோ இல்லை பர்சனலாவோ நான் பண்ணுற கன்ஃபெஷனுக்கும் ஒரு குருவானவர்கிட்ட நான் போய் பண்ணுற கன்ஃபெஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் என்னுடைய மனநிலை, சுபாவம் எல்லாமே மாறும். அந்த ஹியூமனாக என்னுடைய வீக்னஸ் எல்லாத்தையுமே தாண்டி அந்த இடத்துல ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் கொண்டு வந்து அங்கே இருக்கிறது ஒரு குருவானவர், ஒரு மனிதர் அல்ல, அந்த குருவானவரோட இடத்துல இன் ஹிஸ் பர்சன் ஜீசஸ் இஸ் தேர். அந்த ஒரு ஃபெய்த்தும் எனக்கு இருக்கணும். அந்தளவுக்கு நான் அங்கே போய் ஒரு ஃபாதர் கிட்ட நான் கன்ஃபஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹியூமிலிட்டியும் எனக்கு வேணும். அந்தளவுக்கு எனக்கு கிரேஸ் கிடைக்கும், எனக்கு இங்கே மன்னிப்பு கிடைக்குங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெய்த்தை, ஆண்டவர் இரக்கத்தை தேடி போகிற அந்த ஒரு மனநிலையும் எனக்கு இருக்கணும். அந்தளவுக்கு எனக்கு அருள் எனக்கு தேவைப்படுது. இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. நாம் ஒருத்தர்கிட்ட போய் பர்சனலாக சொல்கிறதுக்கும் பப்ளிக்காக கன்ஃபஸ் பண்ணுறதுக்கும் ஒரு குருவானவர்கிட்ட நான் போய் கன்ஃபெஷன் பண்ணி அந்த குருவானவர் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லி அனுப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் கேத்தலிக் கன்ஃபெஷனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்தளவுக்கு இந்த கன்ஃபெஷனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. மெயினாக இந்த ஃபெய்த், ஹியூமிலிட்டிங்கிற இந்த விஷயம் இருந்தால் தான், அந்த ஒரு அருள் நமக்கு இருந்தால் தான் நம்மளால் அடுத்து இருக்கிற ஆண்டவரோட அருளாக ஆண்டவரோட இரக்கத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். இது போல் கன்ஃபெஷனில் அந்த ப்ரீஸ்ட் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு சில பெனன்சஸும் கொடுப்பாங்க. இந்த பரிகாரங்களை செய்யுங்க, இந்த இறைவார்த்தையை வாசிங்க, இல்லை இந்த ஜெபங்களை சொல்லுங்க, இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட் ப்ரேயர்ஸ் ஏதாவது செய்யுங்க, இல்லை அவங்கக்கிட்டே போய் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, இல்லை பண்ணதை இந்த மாதிரி திருப்பி கொடுங்க, வேறு ஏதாவது இந்த பரிகாரம் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, சிலர் விட்டு கொடுத்து போங்க. அந்த மாதிரி சில பெனன்சஸும் நமக்கு சொல்லுவாங்க. இந்த பெனன்சஸ் பரிகாரம்ங்கிறது பைபிளில் எங்கேருந்து வந்துச்சு அதை நாம் பார்ப்போம். எண்ணிக்கை 5:7 பார்க்குறோம். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு அத்துடன் 1/5 கூட்டி கொடுக்க வேண்டும். இது போலதான் பரிகாரங்கள் அந்த காலத்திலையும் கொடுக்கப்பட்டது. சில பலியா ஒப்பு கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம். ஆடு, அந்த மாதிரி சில புறாக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ கூட நிறைய மக்கள் பண்ணுறது இந்த மொட்டடிச்சுக்கிறது, இல்லை காது குத்துறது, பாத யாத்திரையாக நடந்து போகிறது, அன்னதானம் செய்கிறது, சில குழந்தைகளுடைய மறுவாழ்வு மையங்கள் அந்த மாதிரி போய் சந்திக்கிறது, ஏழைகளை, நோயாளிகளை சந்திக்கிறது, முதியவர்களை சந்திக்கிறது, உதவி செய்கிறது, இந்த மாதிரி பல அன்பு பணிகளை செய்கிறது. இது கூட நாம் தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு விதத்தில் நம்முடைய பாவங்களுக்கு அது ஒரு பரிகாரம் ஆகுது. இதனால ஆண்டவருடைய உள்ளம் உருகும், நமக்கு ஆண்டவரோட மன்னிப்பு நமக்கு கிடைக்குது. அது நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நான் இதை செய்கிறேன்னு நாம் அதை ஒப்பு கொடுக்கும்போது அது நமக்கு டைரெக்டாகவே அது ஒரு ஃபர்கிவ்னஸாக, ஒரு பெனன்ஸாக
பரிகாரமாக ஆயிடும் நம்முடைய பாவங்களுக்கு. இந்த பெனன்சஸ் ப்ரீஸ்ட் நமக்கு கொடுத்த அப்புறமேல உத்தமனஸ்தாப ஜெபம் சொல்லுங்க, ஆக்ட் ஆஃப் கன்ட்ரிஷன் நம்மளை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜெபத்தை நம்ம சொல்லும் போதே சொல்வோம், இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன்னு ஒரு ரெசல்யூஷனை நாம பண்றோம். திருப்பி இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம அதுக்கான ஒரு ரெசல்யூஷன் நாம கொடுக்குறோம். கன்ஃபெஷன் செய்ய போகும்போதே நாம இந்த மனநிலையோட தான் போகணும். திருப்பி நான் இதை செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன், எப்படியாவது இந்த பாவத்தை நான் விட்டு வந்துடுறேன்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஒரு ரெசல்யூஷனோட தான், ஒரு உறுதிப்பாடு எடுத்துட்டு தான் நம்ம கன்ஃபெஷன் செய்கிறோம். கன்ஃபெஷன்லேயும் இந்த ரெசல்யூஷனை நம்ம எடுத்து இந்த ஜெபத்தை சொல்லுறோம். அப்போ ஃபாதர் நமக்கு இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மளை அப்சால்வ் பண்ணி அமைச்சு விடுறாங்க. நம்ம முதல்ல இந்த டாபிக் ஆரம்பிச்சப்ப நாம பார்த்த அந்த முதல் இறைவார்த்தையிலையும் நம்ம பார்த்தோம், நீதிமொழிகள் 28:13, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். நாம அறிக்கையிடுற பாவங்களை நாம விட்டு விடும்போது ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுறாரு. நம்ம எல்லா பாவங்களையுமே ஏதோ ஒரு பலவீனத்தோட தான் நாம செய்யறோம். இந்த ஊனியல்புக்குரிய தன்மை நமக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே தான் இருக்கும். we are fragile humans. அந்த அளவுக்கு நாம ரொம்ப வீக்கா இருக்கோம் ஹியூமன்ஸா. இந்த ஃபர்ஸ்ட் தாட்டுங்கிறது எல்லாருக்குமே வர்றது இயல்பு தான். இப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறோம், நான் இன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிற கட்டங்கள்ல என்னைக்கும் இல்லாமல் ஃபாஸ்டிங் இருக்கிற அன்னைக்கு தான் திருப்பி பசிக்கும், எதோ பிடிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தாட் எல்லாருக்குமே வர்றது அது ரொம்ப இயல்பு தான். இதே போல் கோவம் படக்கூடாது, அந்த மாதிரி நம்ம ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். கன்ஃபெஷன் பண்ணிட்டு நம்ம வெளியே வரும்போதே யாராவது அங்கே முன்னாடி யாராவது கடுப்பேற்றுறதுக்குன்னு யாராவது முன்னாடி இருப்பாங்க, இல்லை டிரைவ் பண்ணிட்டு வரும்போது டிராஃபிக்கில் சிக்னலில் யாராவது வேணுமே இரிட்டேட் பண்ணுறதுக்குன்னு யாராவது இருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கோவத்தை வர வைக்கிறதுக்கு அந்த இன்ஸ்டன்சஸ் இருக்கிறது ரொம்பவே இயல்பு தான். ஃபர்ஸ்ட் தாட், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் சின்னுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப காமன். இந்த ஹியூமன் ஃப்ளெஷ்ல நாம் இருக்கும்போது மனித இயல்புக்குரிய அந்த தன்மைங்கிறது, அந்த ஃபர்ஸ்ட் தாட் இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே காமன் தான். அது போக அந்த பாவத்துக்கு நாம் உரம் போடும்போது தான் நாம் அந்த பாவத்தை நாம் மனதளவில் உடலளவில் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம். இப்போ ஃபாஸ்டிங்கில் நமக்கு டெம்டேஷன் வருதுங்கும் போது இப்போ நாம் ட்ரை பண்ணி அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணி அந்த ஃபாஸ்டிங்கை நாம் முடிச்சிடுறோம். அப்போ தான் நம்ம சக்சீட் ஆகுறோம். அதே போல் கோவம், கண்டிப்பாக யாராவது கோவப்படுத்துவாங்க தான், ஏதாவது நம்ம கோவம் வருந்தால் அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணிக்கிறோம். அதை ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு பதிலாக அவங்கள திருப்பி கத்தி விடாமல், இல்லை திருப்பி அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்ம வந்துடுறதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். இது போல் நம்ம முயற்சி செஞ்சு அந்த சின்ன நம்ம ஓவர் கம் பண்ணும்போது தான் நாம் அந்த புனித நிலையை அடையிறோம். புனிதர்கள் யாருமே பாவமே செய்யாதவங்க புனிதர்கள் கிடையாது. பாவத்திலிருந்து எவ்வளோ சீக்கிரம் விழுந்து எந்திரிச்சாங்களோ அவங்க தான் புனிதர்கள். நாம ஒரு டெம்டேஷனை எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஓவர் கம் பண்ணுறோமோ, எத்தனை தடவை நாம ஒரு டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணிகிட்டே இருக்கோமோ, அந்த ஒவ்வொரு தடவையும் நாம புனித நிலைக்கு ஆண்டவரால் கொண்டு வரப்படுறோம். இந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கிறது கன்ஃபெஷன் மூலமாக தான். கன்ஃபெஷன் இஸ் அ சீட் ஆஃப் கிரேஸ். ஒரு டெம்டேஷனை, ஒரு பாவத்தை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான கிரேஸ் நமக்கு கிடைக்கிறது இந்த கன்ஃபெஷன் மூலமாக தான். இந்த பாவம், தவறு, குற்றம் இது எல்லாமே ஹியூமன் வீக்னஸோட நம்ம எல்லாருமே செய்யறது இயல்பு தான். இட் இஸ் ஹியூமன் நேச்சர். இதுக்குரிய படிக்கல்கள் அப்படின்னு இருக்கு, இன்டென்சிட்டி லெவல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ சீக்கிரமா நம்ம ஒரு பாவத்துல விழுந்துடுறோம், இல்லை எவ்வளோ சீக்கிரமா நம்ம அந்த பாவத்தை விட்டு நம்ம எந்திரிச்சிடுறோம், எவ்வளோ சீக்கிரமா அந்த டெம்டேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணிடுறோம். இதை வச்சுதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, நம்ம ஆண்டவரோட இருக்கிற நம்ம உறவுங்கிறது, எந்த அளவுக்கு நம்ம கிரேஸ் இருக்குங்கிறது இதுதான் தீர்மானிக்கிற விஷயம். இப்போ ஒரு பாவத்தை செய்யறதுக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டராக கூட இருக்கலாம், இல்லை அது ஒரு ஹேபிச்சுவல் சின்னா கூட ஆகலாம், செஞ்சு செஞ்சு பழகி போயிருக்கலாம், இல்லை ஒரு அடிக்ஷன் ஆகிடலாம் ஒரு கட்டத்தில். இந்த 3 விஷயங்களுக்குமே நிச்சயமாக கன்ஃபெஷனோட சேர்ந்து கவுன்சிலிங்கும் நிச்சயமாக தேவைதான். அந்த பாவம் எதுலேருந்து ஆரம்பிக்குது, அதனுடைய வேறு என்ன, ஃபைண்டிங் த ரூட் ஆஃப் தட் சின், அந்த வேறு நாம் கண்டுபிடிச்சாதான் அந்த பாவத்தை முழுவதுமாக சரி பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பாவம் ஒரு டிஸார்டராகவோ ஹேபிச்சுவல் சின்னாவோ இல்லை அடிக்ஷனாவோ இருக்கும்போது நிச்சயமாக கன்ஃபெஷனோட சேர்ந்து கவுன்சிலிங்கும் அது நமக்கு தேவை தான். எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு
கன்ஃபெஷனும் தேவை, கவுன்சிலிங்கும் தேவை தான். ஒவ்வொரு பாவமும் பலவீனமும் இல்லை மனநல பிரச்சனைகளும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே காமனாக இருக்குது தான். ஒவ்வொரு விஷயமும் ஒரு துளியாச்சும் ஒரு சின்னோ ஒரு வீக்னஸோ இல்லை டிஸார்டரோ நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிறது இயல்பு தான். எந்த அளவுக்கு ஒரு சின்னோ வீக்னஸோ இல்லை டிஸார்டரோ நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்கு, எந்த அளவுக்கு அது தீவிரமா இருக்கு, இல்லை எவ்வளோ சீக்கிரமா நம்ம ஒரு டெம்டேஷனை ஓவர் கம் பண்ணி வரோம், எவ்வளோ சீக்கிரமா ஒரு இமோஷனை நம்ம ஹேண்டில் பண்றோம், அதை வச்சுதான் நம்முடைய கேரக்டர்ஸ்ல நாம டிஃபர் ஆகிறோம். இந்த ஒரு வேறுபாடு மட்டும்தான் நமக்குள்ள இருக்கே தவிர எல்லா பாவத்தின் தன்மையும் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அதை நம்ம ஹேண்டில் பண்ற விதம், அதை நம்ம வெளிக்காட்டுற விதத்துல தான் நாம எல்லாருமே வேறுபடுறோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய சென்ஸ், வீக்னஸஸ், நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைங்க நமக்குள்ள இருக்கிறத தாண்டி நாம் அதை ஹேண்டில் பண்றதை தாண்டி அது மற்றவங்களை பாதிக்கும் போது, நம்ம கிட்ட இருக்க பிரச்சனைங்க மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணதும் போது அது ஒரு பெரிய பாவமாக மாறும். இப்போ சப்போஸ் ரொம்ப கோவப்படுறவங்க அப்படின்னு இருந்தா அந்த கோவத்தை அவங்க ஹேண்டில் பண்ண பார்க்குறாங்க. முன்னே இருந்ததை விட இப்போ அவங்க எவ்வளோ நல்லா கோவத்தை ஹேண்டில் பண்றாங்க. இந்த ஹேண்ட்லிங் ஆங்கர் பற்றி நான் ஃபியூச்சர் வேணும் ஏதாவது டாக் கொடுக்குறேன், வாய்ப்பு அமையறதுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி ஒரு கோபத்தை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுறாங்கங்கிறது அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸாக இருக்கலாம். அவங்க மாறிட்டு வராங்கன்னா இதுவே அந்த கோபம் கட்டுக்கடங்காத கோபமாக மாறி ஏதாவது முக்கியமான விலை உயர்ந்த பொருளான்னு கூட பார்க்காம அந்த ஒரு பொருளை உடைக்கிறது, ஃபோனை தூக்கி போடுறது, கதவை டப்பு டப்பு நடக்கிறது, வீட்டில் இருக்க பொருளுங்களை தூக்கி வீசுறது, இல்லை இந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டமாக மாறி பக்கத்தில் இருக்கவங்களை எதையாவது எடுத்து அடிக்கிறது, இல்லை மற்றவங்களை காயப்படுத்தி கொலை பண்ணுற அளவுக்கு போகிறது, அந்த அளவுக்கு போகும்போது அந்த பாவத்தினுடைய தன்மை ஒரு பெரிய பாவமாக மாறிடும். அது மற்றவங்கள பாதிக்கும் போது அது ஒரு பெரிய பாவமாக மாறிடும். இறைவார்த்தையிலும் நம்ம பார்க்குறோம், எபேசியர் 4:26 பார்க்குறோம், பி ஆங்கிரி பட் டு நாட் சின், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். நாம கோவப்பட்டாலும் கூட நம்ம தூங்க போறதுக்குள்ள எப்படியாவது நம்ம அதை ஹேண்டில் பண்ணி அந்த எந்த விஷயம் நம்மளை கோவப்படுத்துதோ அந்த விஷயத்த நம்ம மனசுலையாவது செட்டில் பண்ணி நம்ம ரிலாக்ஸ் ஆகிடணும். நம்ம அதே எண்ணத்தோட தூங்கும் போது தான் இந்த நெஞ்சு கரைக்கிறது, இந்த டைஜஷன் ப்ராப்ளம், சில பைல்ஸ், இந்த மாதிரி கஷ்டமான உடல் சார்ந்த பிரச்சனைங்க வர்றது, தூக்கம் இல்லாமல் போகிறதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறைவார்த்தை அதை தான் நமக்கு சொல்லுது, பி ஆங்கிரி பட் டு நாட் சின், லெட் நாட் த சன் கோ டவுன் ஆன் யுவர் ஆங்கர், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். இந்த மாதிரி நம்ம எப்படி கோவத்தை ஹேண்டில் பண்றது, இல்லை ஒரு பாவத்தை நம்ம எப்படி கட்டுக்குள்ள வச்சுக்கிறது, எப்படி ஒரு டெம்டேஷனை நாம ஓவர் கம் பண்றதுங்கிறது நாம ஆண்டவரோட உறவுல நாம இருக்கும்போது அந்த கிரேஸ் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. இப்போதைக்கு ஒருத்தர் மேல பயங்கரமா கோவமோ வெறுப்போ இருக்குது, அவங்க பேசின பேச்சு இப்ப ஏதாவது எடுத்து அடிக்கணும் போல இருக்கு, இல்ல ஏதாவது பொருளை தூக்கி போடணும் போல இருக்கு, உடைக்கணும் போல இருக்கு, யாரையாவது அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி நமக்கு கோவம் வரும்போது அந்த நிமிஷம் நமக்கு உடனேயே ஒரு கன்ஃபெஷனோ கவுன்சிலிங்கோ கிடைக்கலனாலும் கூட எதையாவது தூக்கி போட்டு நம்ம உடைக்கிறதுக்குள்ள ஒரு டெம்பரரியாக நம்ம அப்போதைக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம இதை செய்யலாம். அப்போதைக்கு நம்ம அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே நம்ம காட்டுறதுக்கு பதில் தனியாக அந்த இடத்துல இருந்து நம்ம மூவ் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க, அவங்கள நினச்சி அவங்க செய்ய முடியாது இந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த மொமெண்ட்டுக்கு அப்போதைக்கு நம்மளை ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுறது, இல்லை இந்த படங்கள்ல சில சீன்ஸ்லாம் காட்டுவாங்க, ஏதாவது பெண்ணை வச்சு இப்படி குத்துவாங்க, அது கூட ஒரு அக்ரெசிவ் நேச்சர் தான். அந்த மாதிரி இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு பெண் எடுத்து நல்லா கிறுக்கு நல்லா அதை கிறுக்கி விட்டுட்டு அதில் இந்த கோவம் நல்லா ரிலீஸ் ஆகும். நல்லா கிறுக்குன அப்புறமேட்டு அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு போடலாம். கொஞ்ச நேரம் அதை திருப்பி அந்த ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம பண்ணும்போதே அந்த அளவுக்கு இருந்த கோவம் கொஞ்சம் இறங்கி வந்துடும். அந்த மொமெண்ட்டுக்கு பயங்கரமாக கோவம் வருது, வெறுப்பு வருது, இல்லை இந்த பாவத்தை செய்ய தோணுது அப்படிங்கும்போது டெம்பரரியாக இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம இதை செஞ்சாலே நம்ம அப்படியே பழக்கத்துக்கு கொண்டு வந்துடலாம். இந்த ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் எமோஷன்ஸ் அப்போதைக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, இந்த செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, இந்த விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி கொண்டு வரும்போது கன்ஃபெஷன், கவுன்சிலிங் இதெல்லாம் நம்ம அணுகி செல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த கிரேஸ் கிடைச்சி
பாவம் பழகி போனது போல ஹேபிச்சுவல் சின்னாக இருக்கிறது வந்து ஹேபிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இயல்பே மாறி போயிடும். இந்த மாதிரி கூட நம்ம அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். கன்ஃபெஷன் மூலமாக அதிகமாக அந்த கிரேஸ் நமக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கன்ஃபெஷனை தேடி போகிறோமோ அங்கே நமக்கு எந்த அளவுக்கு ஹியூமிலிட்டிங்கிற விஷயம் நமக்கு வருதோ, நம்ம ஹம்பிளாக இருக்கிற அளவுக்கு நமக்கு கிரேஸ் அந்த இரக்கத்தின் அரியணையில் கிடைக்கும். இரக்கத்தின் அரியணைன்னு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கன்ஃபெஷன் பாக்ஸும் சரி, ஆண்டவரை வந்து நம்ம நீதியின் அரசராக பார்க்குறோம். அது ஒரு நீதியின் அரியணை. ஆண்டவர் இருக்கிறது வந்து ஒரு நீதியின் அரியணை. அந்த நீதியின் அரியணையில் இருக்கிற நீதியின் ஆண்டவர் அந்த கன்ஃபெஷன் பாக்ஸில் ஒரு குருவானவரோட இடத்துல வந்து இந்த பர்சன் ஆஃப் த ப்ரீஸ்ட் ஜீசஸ் வந்து அவரோட பர்சன்ல இருந்து ஒரு இரக்கத்தின் அரசராக மாறி அது ஒரு இரக்கத்தின் அரியணையாக மாறுது. அந்த நீதியின் அரியணை இரக்கத்தின் அரியணையாக மாறுது. இட் இஸ் அ த்ரோன் ஆஃப் கிரேஸ், அ சீட் ஆஃப் கிரேஸ். ஆக கன்ஃபெஷனுங்கிறது பிளேஸ் ஆஃப் அபண்டன்ட் மர்சி. கன்ஃபெஷனில் நம்ம கிடைக்கிறது ஷவர் ஆஃப் கிரேஸ். we receive showers of grace in confession. அந்த அவுட்போரிங் ஆஃப் கிரேஸ், அந்த சாங்டிஃபையிங் கிரேஸுங்கிறது தான் நம்ம கன்ஃபெஷனில் கிடைக்கிது. அவ்வளோ புனிதமான இடம் தான் அந்த கன்ஃபெஷன் பாக்ஸுங்கிறது. நாங்கள் என்ன மனநிலையோடு போகிறோம், எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த ஹியூமிலிட்டி இருக்குது, மாறணுங்கிற எண்ணம் இருக்குது, அந்த டிட்டர்மினேஷன் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் கிரேஸும் கொடுத்துட்டே இருப்பார். நமக்கு ஒவ்வொரு சின்னையும் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கான கிரேஸ் நமக்கு ஆண்டவர்கிட்டேருந்து ஒவ்வொரு கன்ஃபெஷன் மூலமாக கிடைச்சிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற குறைகள், நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் மற்றவங்களை பாதிக்கிறது எந்த அளவுக்கு பெரிய பாவமோ அதே போலதான் மற்றவங்களே நம்முடைய பாவத்துக்குள்ள நாம இழுக்கிறது, மற்றவங்களே நம்முடைய பாவங்களால பலவீனத்தினால பாவம் செய்ய வைக்கிறது இன்னும் ரொம்ப பெரிய பாவம். இறை வார்த்தையிலையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப கடுமையா இருக்கு அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கே. மத்தேயு நற்செய்தி 18:6, என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. நம்ம கிட்ட இருக்க அந்த பாவத்தினுடைய தன்மை, அது என்ன பாவம்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கவங்க, இல்லை நான் அந்த பக்கமே போக விரும்பலன்னு ஒரு ஹோலியா இருக்க நினைக்கிறவங்க, அப்படி இன்னசென்ட்டா இருக்கவங்கள நம்முடைய பாவத்துக்குள்ள இழுத்து அவங்கள இந்த பாவத்துக்குள்ள தள்ளுறதுங்கிறது இவ்வளோ பெரிய பாவமாக, அதுக்கு இந்த அளவுக்கு பெரிய தண்டனையை கொடுக்கலான்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு மற்றவங்கள பாவத்துல விழச் செய்யறவங்கள, அது அச்சிறியோருங்கும் போது அந்த அளவுக்கு இன்னசென்ட்டா இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவரை நம்பி வாழுறவங்க, அந்த சிறியவங்களை, அந்த இன்னசென்ட்டா இருக்கிற அந்த எளிய மக்களை நம்ம பாவத்துல விழச் செய்யும் போது அவங்களோட கழுத்துல ஒரு எந்திர கல்லை கட்டி தொங்க விட்டு அவங்கள ஆழ்கடலை அமிழ்த்துவது நல்லது அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இறைவார்த்தை நமக்கு சொல்லுது. இது நம்ம குடும்ப உறவுகளில் கூட நிறைய பார்க்குறோம். ஒருவேளை இன்லாஸ்குள்ள ப்ராப்ளம் இருக்கலாம். அப்போது ஒருவேளை மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கல, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, இனிமேலாவது அவங்க எல்லாம் நிம்மதியாக இருக்கணும் அப்படி இந்த மருமக அவங்ககிட்ட தனியாக வாழணும்னு நினைக்கும் போது அவங்க குழந்தையையும் அந்த பாட்டியோட பாசம் கிடைக்காம போகணும் அப்படி நினைக்கிறது. அவங்க பாட்டி இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசாத, இல்லை அவங்க பேசுறத கட் பண்ணுறது, குழந்தைய அந்த பாட்டிக்கிட்ட சேர விடாமல் தடுக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற கிரட்ஜில் இந்த வீக்னஸை வச்சு இந்த குழந்தைக்கு அந்த பாட்டிங்கிற உறவு இல்லாமல் பண்ணுறதுங்கிறது இது ஒரு பாவம். அப்போ அந்த குழந்தைக்குள்ளே அந்த வெறுப்புணர்வை நம்ம கொண்டு வந்துடுறோம், அவங்க கெட்டவங்கிறத திணிச்சிடறோம். இந்த இன்லாஸ்குள்ள மட்டும் இல்லை, குடும்ப உறவுகளில் இந்த பொசசிவ்னஸ்ல இன்செக்யூரிட்டிங்கிற பேரில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ளேயும் இது நிறைய இருக்குது. எல்லா உறவுகளில், ஆஃபீஸஸில், இந்த கரப்ஷன் நடக்கிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த இன்னசென்ட்டாக இருக்கவங்களையும் அந்த பாவத்தில் தள்ளி அவங்களே அந்த பாவத்தை செய்ய வைக்கிற அளவுக்கு, தூண்டுற அளவுக்கு, இல்லை அவங்கள அந்த பாவத்துக்குள்ளே தள்ளுற அளவுக்கு இன்ஸ்டன்சஸ் இருக்கிறது நிறைய காமனான விஷயம்தான். ஏற்கனவே சொன்னது போல நம்ம கிட்ட பாவங்கள், பலவீனங்கள் இருக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அதை விட்டு நம்ம மீண்டு வர ட்ரை பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கோங்கிறது தான் நம்முடைய புனிதத்தன்மையை நிரூபிக்குது. அதுதான் நம்முடைய புனிதத்தன்மையை தீர்மானிக்குது. ஒரு டெம்டேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணும்போது எல்லாமே நம்ம புனிதர்கள் தான். நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது நம்முடைய சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல், இந்த 2 விஷயங்களை வச்சு தான் தீர்மானிக்கிறோம். ஒருத்தர் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல, இல்லை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த விஷயமா இருக்கலாம், இல்லை புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு சர்க்கிள் இருக்கிற விஷயமா இருக்கலாம்,
இந்த நீதி தர்மம் இல்லை ஆண்டவர் முன்னாடி ஒரு நீதி உள்ளவராக, ஆண்டவருக்கு பிரமாணிக்கம்ங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து, ஆண்டவருக்கு இது பிடிக்காதுங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக, அந்த ஒரு காரணத்துக்காக நான் இதை செய்ய மாட்டேங்கிற அந்த ஒரு சுய ஒழுக்கம் அவங்களுக்குள்ள இருக்கு. இல்லை இதை நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்குது ஆனாலும் நான் செய்ய மாட்டேன், இதை ஆண்டவர் ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக செய்ய தவிர்க்கிற அந்த ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது நம்ம கிட்ட இருக்குதுன்னா, அப்போதான் நம்ம உண்மையாகவே அந்த நல்ல ஸ்பிரிச்சுவல் பர்சனுங்கிற நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை அதை தீர்மானிக்கும். இந்த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல், இந்த விஷயத்தை வச்சு ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நம்ம எந்த அளவுக்கு க்ரோ ஆகிட்டு வரோம், எந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஆண்டவரோட அருளை பெற்றிருக்கிறோம், ஆண்டவரோட உறவில் நாம் உறுதியாக இருக்கோம், பிரமாணிக்கம்ங்கிறது இதில் வச்சு நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். நாம் எப்பவுமே மற்றவங்க எப்படி இருக்காங்க நம்ம பார்க்க வேணாம், அவங்கக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா, அவங்கக்கிட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கா, நாம எந்த அளவுக்கு மாறிட்டு வரோங்கிறத நாம பார்த்து நமக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வருவோம். நாம சேஞ்ச் ஆகும்போது நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை பார்க்குறவங்க, நம்ம கூட பழகிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி ஆண்டவர் அவங்களையும் நம்ம மூலமாக அவங்களுக்குள்ள செயல்படுவார். மாற்றம் தானாக உருவாகும். ஒவ்வொரு மாற்றமுமே நம்ம கிட்ட தான் ஆரம்பிக்குது. இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாம் சரி பண்ணிக்க பார்ப்போம். மற்றவங்கள கண்டெம் பண்ணுறதை விட கன்ஃபெஷன்லேயே நம்ம பண்ணுற தவறு இதுதான். கன்ஃபெஷனுக்கு போயிட்டு நம்முடைய பாவத்தை சொல்லணுமே தவிர இந்த ரீசன்னால இல்லை அவங்க சொன்னனால நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த பப்ளிக் கன்ஃபெஷன், நான் அந்த கன்ஃபெஷன் நான் பண்ணது தப்பு, இந்த விஷயத்தை நான் இப்படி பேசிட்டேன், அதோட கன்ஃபெஷன் முடிஞ்சது. மற்றபடி அவங்க நியூஸில் அப்படி சொன்னாங்க, நியூஸில் இந்த விஷயத்த சொல்லலை, இவங்க என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்கன்னு, இதனால நான் இந்த விஷயத்தை இப்படி பேசிட்டேன்னு சொல்லும்போது நாம் அந்த சின்ன ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அது கன்ஃபெஷன் ஆகாது. கன்ஃபெஷனில் போயிட்டு நம்ம பற்றி, நம்முடைய வீக்னஸஸை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர மற்றவங்களோட வீக்னஸஸ் அவங்கனால நம்ம மற்றவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பிளேமை இன்னொருத்தர் மேலே போடக்கூடாது. கன்ஃபெஷனில் நம்ம இதை செய்யக்கூடாது. ஸோ எந்த மனநிலையோடு நம்ம கன்ஃபெஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த மனநிலையோடு இப்போ கன்ஃபெஷனுக்கு நாம் போகணும்? நம்ம ஆண்டவரோட கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் நாம் சொல்கிறது போலவே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எனக்கு யார் என்ன பிரச்சனை என்ன கொடுத்திருந்தாலும், என்ன நெருக்கடி கொடுத்திருந்தாலும், என்னை எவ்வளோ தப்பாக பேசியிருந்தாலும், தப்பாக நடத்தியிருந்தாலும், நான் அவங்கள மன்னிக்கிறது போல ஆண்டவரை நீங்களும் அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு நாம் கேட்குறோம். நமக்கு யார் யார் மேலெல்லாம் கிரட்ஜ் இருக்குது, நமக்கு யார் யார்கிட்ட என்ன மனத்தாங்கல்கள் இருக்குது, அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்ம ரெக்கன்சைல் ஆகுறோமோ, மனசளவில் நாம் மற்றவங்கள ஒப்புரவாய்க்கிறோமோ, மற்றவங்கள மன்னிச்சுட்டு நம்ம கன்ஃபெஷனுக்கு போகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறாரு, அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுறாரு. யாக்கோபு 2:13 பார்க்குறோம், இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். ஒவ்வொரு கன்ஃபெஷனுங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் இருக்கிற ஆண்டவர் ஒரு மர்சி சீட்டுக்கு வராரு. அங்கே ஆண்டவர் அந்த ஜட்ஜாக இல்லாமல் ஒரு காட் ஆஃப் மர்சியாக, இரக்கத்தின் ஆண்டவராக, நீதியின் ஆண்டவர் மாதிரி இரக்கத்தின் ஆண்டவராக நமக்கு அந்த இடத்துல இருக்கிறாரு. அப்போ நாம் இரக்கம் உள்ளவர்களாக போகும்போது ஆண்டவரோட இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய இரக்கத்தால் அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு வரோம். இறைவார்த்தையில் நமக்கு சொல்கிறது அதுதான், மர்சி ட்ரையம்ஸ் ஓவர் ஜட்ஜ்மெண்ட். ஆண்டவரோட இரக்கம்ங்கிறது இந்த தீர்ப்பை வென்று நமக்கு ஆண்டவரோட இரக்கத்தை பெற்றுத்தருது. அதற்குரிய மனநிலையோடு நாம் போகும்போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ ஒரு கன்ஃபெஷனுக்கு நாம் போகலான்னு நினைக்கும் போதே ஒரு சோதனை வரலாம். அதெல்லாம் அந்த ஃபாதர் இப்படி, இந்த ஃபாதர் இப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிடுறோம். அவங்க எப்படிப்பட்ட ஃபாதராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்க அந்த ஸ்டோல் போட்டு, கழுத்தில் அந்த ஸ்டோல் போட்டு உட்காரும்போது அங்கே அவங்க ஜீசஸோட பர்சனில் தான் அந்த ப்ரீஸ்ட் இருந்து நம்முடைய பாவங்களை கேட்டு அப்சால்வ் பண்ணுறாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய வீடியோவாக இப்போ பேச வேண்டியிருக்கு. இத்தனை வருஷங்களில் பண்ண ஒரு 400-500 கன்ஃபெஷன்ஸில் அந்த ஒரு ஃபாதர் தான் அந்த கன்ஃபெஷனை போய் இன்னொருத்தர்கிட்ட போட்டு கொடுத்துருக்காரு, அவங்க சபையை காப்பாற்றணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ரொம்ப ரேர் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது தான். இது ப்ரீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கன்ஃபெஷனோ கவுன்சிலிங்கோ இல்லை சும்மா அந்த பர்சனலாக ஒரு ஷேரிங்னாலும் கூட கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். கன்ஃபெஷனல் சீலை நீங்கள் பிரேக் பண்ணும்போது ஒருத்தரோட ஃபெய்த்தை நீங்கள் பிரேக் பண்ணிடுறீங்க. இதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ளீஸ். அந்த ஒரு செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலையும் வளர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம். இதுக்கு நம்ம ஆண்டவருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. அந்த கடவுளுக்குரிய பயங்கிறது நமக்கு இருக்கணும். பிரியமானவர்கள், நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லா பிரீஸ்டுக்குமே இது தெரியும். அவங்களுக்கே கடவுள் முன்னாடி அந்த ஒரு பயம்
இருக்கிறது தான். ஏதோ ஒரு மனித இயல்பு இல்லை அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் நான் சொன்னது. அவங்க சபை இது வெளியே வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் நினச்சி பயத்தில் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் பயங்கர ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் தான். யார் எப்படிப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு கன்ஃபெஷனுக்கு போகணும் போது இந்த மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு தடைகள் வரும். பேசாமல் கன்ஃபெஷனே பண்ணாமல் இருந்துடலாம், இவங்கெல்லாம் என்ன ப்ரீஸ்ட் இவர்கிட்டலாம் போய் நான் கன்ஃபஸ் பண்ணுமா, அவங்க நேச்சர் இப்படி, அந்த மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். யார் எப்படிப்பட்ட ப்ரீஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த கன்ஃபெஷன் பாக்ஸில் அவங்க அந்த ஸ்டோல் போட்டு உட்காரும்போது அந்த இடத்துல ஜீசஸோட பர்சனில் தான் அந்த ப்ரீஸ்ட் அங்கே இருக்காங்க. நம்ம பாவங்களை ஒரு ஃபிசிக்கல் பர்சனாக அவங்க கேட்டாலும் கூட நமக்கு அங்கே மன்னிப்பு கொடுக்குறவர், நம்மளுடைய பாவங்களை கேட்டு நம்மளை மன்னிக்கிறவர் ஜீசஸ் கண்டிப்பாக அங்கே ப்ரெசண்ட்டாக இருப்பார். இந்த ஃபெய்த்துங்கிற ஒரு விஷயம் இருந்தால் போதும், நம்மளை அது கன்ஃபெஷன் கொண்டு போகும். அந்த அளவுக்கு ஹியூமிலிட்டி நமக்கு தேவை. எவ்வளோ தடைகள் வரலாம், இந்த ரெகுலராக இப்படி கன்ஃபெஷன்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வரலாம். இல்லை ஒரு என்னைக்கும் இல்லாமல் புதுசாக கன்ஃபெஷனுக்கு போகலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது தடைகள் வரலாம், சில தாட்ஸ் வரலாம். அவங்க மட்டும் ஒழுங்கா, ப்ரீஸ்ட்லாம் கரெக்டாக இருக்காங்களான்னு ஜீசஸோட பர்சனில் தான் அந்த ப்ரீஸ்ட் வந்து உட்கார்றாரே தவிர நாம் அந்த ப்ரீஸ்டோடைய நேச்சரை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு அங்கே எந்த ரைட்டுமே கிடையாது. நான் சொன்ன அந்த விஷயத்தில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் நான் சரி பரவாயில்ல அப்படின்னு நான் திருப்பி எனக்கு அப்போ தான் பெட் ரெஸ்ட் முடிஞ்சிருந்த டைமு, ரொம்ப தூரம் போக முடியல என்னால் கன்ஃபெஷனுக்கு. திருப்பி அதே ப்ரீஸ்ட்கிட்டே நான் கொஞ்சம் வாரம் கழித்து நான் கன்ஃபெஷனுக்கு போயிருந்தேன். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ப்ரீஸ்ட் எனக்கு காலேஜ் படிக்கும் போதே சொல்லியிருந்தார், வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக கன்ஃபெஷன் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அளவுக்குன்னு. மோஸ்ட்லி நான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் கன்ஃபெஷன் பண்ணுறது உண்டு. அப்போ அந்த ப்ரீஸ்ட் கிட்ட நான் போய் கன்ஃபெஷன் பண்ணும்போது கேட்குறேன், ஃபாதர் கன்ஃபெஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது அவர் என்னை ஃபேஸ் பண்ணவே இல்லை. குனிஞ்சிட்டு அவருக்கு ஒருவேளை நம்ம இப்படி சொல்லிட்டோமேன்னு அவருக்கு அந்த கில்ட் ஆகிடுச்சா, இல்லை எப்படி இவங்கக்கிட்ட நம்ம சொல்லுறது அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியலையான்னு தெரியல. அவர் உள்ள ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அவர் நான் இப்போ கேட்குறேன் கன்ஃபெஷன் கொடுக்குறீங்களான்னு கீழே குனிஞ்சிட்டு, இல்லைம்மா கன்ஃபெஷனாக ட்ரெயினில் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு கீழே பார்த்துட்டு சொன்னார். அவரால் என்னை ஃபேஸ் பண்ண முடியல. அதே போல் அவர் அண்டர்கோ பண்ண அந்த பெயினையும் நான் பார்த்தேன். அவர் பண்ணது ப்ரீஸ்டாக ஒரு வேளை தப்பாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு பெயின் அவர் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தது எனக்கு புரிஞ்சுது. நான் மீறி எதுவுமே கேட்கல, ஏன் ஃபாதர் அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. அப்படியா சரி தேங்க்யூ ஃபாதர் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஃபாதர் அது தேவையில்லாம இந்த ஒரு வெரி மைல்டு அப்யூஸ் தான் அப்படி சொன்னேன் இல்லையா, அவர்கிட்டே சரி வேறு வழி இல்லாமல் கன்ஃபெஷன் பண்ணும்போது தான் அவர் அப்படி ஓவராக பேசினது. சரி திருப்பி இங்கேயும் வேணான்னு கொஞ்சம் வாரங்கள் கழித்து ரொம்ப அப்போ தான் உடம்பு தேறிட்டு வர டைமு, கொஞ்சம் தூரம் போய் பண்ணிடலாம், கொஞ்சம் தூரமாக போய் ஒரு இடத்துல கன்ஃபெஷன் பண்ணும்போதும் அதுவும் ஃப்ரைடேஸுங்கும் போது நான் அதை கன்ஃபெஷன் பண்ணுறது ரொம்பவே பர்டிகுலராக இருப்பேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேஸுங்கும் போது ஒரு பரிகார நாளாக அன்னைக்கு சாம்பல் கலர் உடுப்பு வரும், அதுக்குரிய ஒரு பரிகார நாளாக தான் இருக்கும் முதல் வெள்ளிக்கிழமைங்கிறது. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேறு தூரத்தில் ஒரு பங்குக்கு போய் நான் அங்கே பேரிஷில் கன்ஃபெஷன் கேட்குறேன். இந்த பேரிஷோட சிஸ்டமே வந்து அடிக்கடி அங்கே டெய்லி ஒரு 3 தடவையாவது கன்ஃபெஷன் இருக்கும். கேட்கும் போதெல்லாம் நீங்கள் கன்ஃபெஷன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் அங்கே இருந்தது. இப்போ என்னென்னா பேரிஷ் ப்ரீஸ்ட் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, எல்லா பக்கமே கன்ஃபெஷன் கொடுக்க பிளெஸ்ஸிங்க்கு போக அந்த மாதிரி டைம் இல்லை. அப்போ நான் கேட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், பூசை முடிஞ்சு ஏதோ வரமான்னு சொல்லிட்டார் ஃபாதர். நான் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சர்ச்சுக்குள்ளேயே கன்ஃபெஷன் பாக்ஸ் கிட்ட, ரொம்ப நேரம் காணும். தேடி போய் திருப்பி அந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்க்கும்போது அவர் மறந்துட்டார் போல, வயசானவர். நான் போய் பார்க்குறேன் ஆஃபீஸில். அப்புறம் ஓ சாரி சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிவிடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் பேரிஷ் ஆஃபீஸ்லேயே கன்ஃபெஷன் பண்ண சொல்லிட்டாரு. கன்ஃபெஷன் பண்ணும்போது நான் கன்ஃபெஷன் பண்ணி இப்படி 1 வீக் ஆச்சு சொல்லி முடிச்சுட்டு பாவத்தை சொல்லி முடிச்சதுமே அந்த ஃபாதர் சொன்னது என்னென்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெறும் இந்த அற்ப பாவங்கள் தான், இப்படி வீக்லி ஒன்ஸ் போய் கன்ஃபெஷன் பண்ணணும்னால அவசியம் கிடையாது, ஏதோ ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டா வேணா உடனே கன்ஃபெஷனுக்கு போகலாம் அன்னைக்கே கூட, மற்றபடி இந்த அற்ப பாவங்களுக்கெல்லாம் வாரம் கன்ஃபெஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதும் அப்படின்ட்டு சொன்னார். ஒரு ஃபாதர் என்னன்னா எப்படியாவது வாரத்துக்கு ஒரு தடவை கன்ஃபெஷன் பண்ணிவிடுங்க, இல்லை அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஒன்ஸாவது கன்ஃபெஷன் பண்ணிவிடுங்கன்னு சிலர் பொதுவாக சொல்கிறது உண்டு. சில ஃபாதர்ஸ் ரொம்ப நீங்கள் சின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா டெய்லி அடுத்த நாளே கூட கன்ஃபெஷன் வந்து கேட்டால் கூட கன்ஃபெஷன் கொடுக்க ரெடியாக இருக்கு. அப்படியே ப்ரீஸ்டும் கூட ஒரு சிலர் இருக்காங்க. சிலர் என்னென்னா இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஃபாதர்ஸ், ஷ்ரைனுக்கு போங்க, இல்லை அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்டே போய் கன்ஃபெஷன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நாம் என்ன நிலையில் இருக்கோம் நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போதும் இல்லை அங்கே போய்
போய் பண்ணுங்க, வேற யார்கிட்டயாச்சும் பண்ணுங்க, இல்லை இந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணா போதும் அப்படி சொல்ற சில ப்ரீஸ்டும் இருக்காங்க. சிலர் யாரா இருந்தாலும் கன்ஃபெஷன்னு கேட்டால் உடனே என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து கன்ஃபெஷன் கொடுக்குறவங்க ஒரு சிலர் நிறைய இருக்கிறது தான் உண்மைதான். இது மாதிரி ப்ரீஸ்குள்ளேயே சில டிஃப்ரென்சஸ் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது தான். எது எப்படி இருந்தாலும் நம்ம கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு நாம் தீர்மானம் பண்ணிட்டோம்னா எப்படியும் ஆண்டவர் அதுக்கான அருளை நமக்கு கொடுப்பாரு. நாம் கன்ஃபெஷன் பண்ணலான்னு தேடி போகிறப்ப இந்த மாதிரி குருக்கள் கிட்டே இருந்தே கூட நமக்கு தடைகள் வரலாம், நமக்கு கிரிட்டிசிசம்ஸ் வரலாம், இல்லை நமக்குள்ளே இருந்து ஏதாவது ஒரு ரேஷனல் தாட் ரேஸ் ஆகலாம், வெளியே இருந்து ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், டவுட்ஸ் வரலாம். தடைகள் நமக்குள்ள இருந்து வரலாம், வெளியே இருந்து வரலாம். எது எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த கிரேஸ் வேணும், ஆண்டவரோட இரக்கம் வேணும், இன்னும் நம்ம ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு ஆண்டவருக்கு அடுத்த படிநிலைக்கு நம்ம போய் ஆண்டவர் பணி செய்யணும். நம்ம அதில் உறுதியாக இருக்கும்போது இதுதான் கன்ஃபெஷனில் கிடைக்கிற கிரேஸை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படியும் நம்ம ஆண்டவரை தேடி போய் கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு அந்த கிரேஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கான ஹியூமிலிட்டி நம்மக்கிட்ட வேணும். நம்ம சைட்லேருந்து ஹியூமிலிட்டி இருந்தால் ஆண்டவர் அதுக்குரிய ஃபெய்த்தையும் கிரேஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நமக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற சாக்ரமெண்ட்ஸ் கன்ஃபெஷன், யூக்கரிஸ்ட், இந்த ஒப்புரவு அருட்சாதனம், திருவிருந்து, ஆண்டவரை நாம நற்கருணையில் திருப்பலியில் நாம் உட்கொள்றது, இந்த 2 அருட்சாதனங்களுமே திருச்சபை நமக்கு திருப்பி திருப்பி கிடைக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு திருச்சபை கொடுத்து வச்சிருக்குது. சின்ன சின்ன ஊர்களில் கூட பார்க்குறேன், ஃபாதர்ஸ் ரெகுலராக கன்ஃபெஷன் பாக்ஸில் காலையில் 6 மணிக்கே பூசைக்கு முன்னாடி வந்து உட்காரதும், பூசை முடிஞ்சப்புறமும் வந்து உட்காரதும், சின்ன வயசு யங் ப்ரீஸ் கூட நியூலி ஆர்டன் ப்ரீஸ் கூட வந்து கன்ஃபெஷன் பாக்ஸில் ஏர்லி மேஸ்க்கு ஒரு ½ hour முன்னாடி இல்லை ஈவன் ஆஃப்டர் த மேஸ் அங்கே அவைலபிளாக இருக்கிறது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் பி அவைலபிள் ஃபார் கன்ஃபெஷன். அப்போது அவங்க தேடி வந்து கன்ஃபெஷன் பண்ணணும்னு கேட்கறத விட வென் யூ ஆல்ரெடி ப்ரெசன்ட் தேர், அவங்களுக்கே வீட்டில் இருக்கும்போதும் ஒரு தாட் வரலாம், இல்லை உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாச்சும் நம்ம போய் கன்ஃபெஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அது அவங்கள வர வைக்கும். அந்த ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் அவங்களுக்குள்ளேருந்து எந்திரிக்கும். அதுவாக தானே அவங்கள ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து கன்ஃபெஷன் கொண்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஸ் பேரிஷஸில் பி அவைலபிள் ஃபார் கன்ஃபெஷன்ஸ். சிட்டிஸில் பிரச்சனை இல்லை, நிறைய இடங்கள் நிறைய ஸ்ட்ரைன்ஸ் அங்கங்கே கன்ஃபெஷன் கொடுக்குறாங்க இருக்குது தான், வேறு வேறு பங்குங்கள்னு போய்க்கலாம். சின்ன சின்ன ஊருங்களில் நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன் கன்ஃபெஷன்ஸ்க்குன்னு ப்ரீஸ் அவைலபிளாக இருக்கிறது ரொம்ப காமனாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்காக தேங்க்யூ ப்ளீஸ். இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற இந்த சாக்ரமெண்ட்ஸ் கன்ஃபெஷன் அண்ட் கம்யூனியன் இது 2யுமே நம்ம பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரோட அருளில் வளர்கிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். எந்த ஒரு பாவமுமே ஆண்டவர் இது பெரிய பாவம், இதுக்கு நான் மன்னிப்பே தரமாட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் எங்கேயுமே ஒரு டாட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்க்ளூட் பண்ண கிடையாது. ஆண்டவரோட மனசு எப்படின்னா, ஆண்டவருக்கு அன்பும் இறக்கமும் அப்படியே மனசுல பொங்கி வழியுமா. நம்ம ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்முடைய தவறை ரியலைஸ் பண்ணி ஆண்டவரை நம்ம மன்னிச்சிருங்க நம்ம போய் கேட்கும்போது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்காக இறங்கி வருவாராமா. இறைவார்த்தையிலையும் நம்ம பார்க்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இறைவார்த்தை இது, ரோமையர் 5:20, where sin increased, grace abounded all the more. அதாவது பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது அப்படின்னு சொல்லுது. எப்படின்னா பாவம் பெருகுச்சான், பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அப்ப இப்ப பாவம் எங்க போச்சு? அருள் அதை அமுக்கி அடக்கிடுச்சு. திஸ் இஸ் கன்ஃபெஷன். இதுதான் கன்ஃபெஷனில் நமக்கு கிடைக்கிற கிரேஸ். ஆண்டவரோட பொங்கி வந்துட்டு இருக்க அந்த இரக்கத்துக்குள்ள நம்மளுடைய பாவங்கிறது அப்படியே அமுக்கி காணாமல் போயிடும். அதுதான் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. அருள் பொங்கியதுன்னு மட்டும் சொல்ல, அருள் பெருகியதுன்னு சொல்லலை, அருள் பொங்கி வழிஞ்சிச்சான். பாவம் பெருகிச்சான், அருள் பொங்கி வழிஞ்சிச்சான். இதுதான் கன்ஃபெஷனுடைய பியூட்டி. இந்த கன்ஃபெஷனுங்கிற விஷயத்த நாம முழுசாக அதுக்குள்ள இருக்கிற கிரேஸ் என்ன? கன்ஃபெஷன் இஸ் த ஷவர் ஆஃப் கிரேஸ், இட் இஸ் ஷவர் ஆஃப் காட்ஸ் மர்சி. அது ஒரு இரக்கத்தின் அரியணை அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிக்கிட்டு அந்த அவுட் போரிங் ஆஃப் கிரேஸ், இந்த சாங்டிஃபையிங் கிரேஸை கன்ஃபெஷன் மூலமாக எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் அதை வாங்கிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக ஒரு கனித்தரும் வாழ்க்கையாக அமைகிறதுக்கு இந்த கன்ஃபெஷன் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இருக்கிற வீடியோஸ்க்கும் சரி, பழைய வீடியோஸ்க்கும் சரி, இத்தனை வருஷங்களாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். உங்களுடைய ஜெபங்களை தான் நான் எப்பயுமே கேட்டுக்கிறது. எனக்கு அதிகமாக வேண்டியது உங்களுடைய ஜெபங்கள் மட்டும்தான். நான் எப்பயுமே உங்கள் எல்லாருக்காகவுமே ஜெபிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. எனக்காகவும் நீங்கள் எல்லாருமே
பண்ணிக்கங்க. உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்டுக்கிறேன். ஒருத்தருடைய பாவங்களை மன்னிப்போம், விட்டு கொடுப்போம். இந்த கன்ஃபெஷனுங்கிற இந்த சாக்ரமெண்ட்டை நம்ம முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். குருக்கள் கிட்ட நம்ம கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வரம் நமக்கு அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிட்டு, இந்த ஒப்புரவு அருட்சாதனம் எவ்வளோ பெரிய வரம், அது குருக்கள் கிட்ட நம்ம கிடைக்கிற இந்த பாவ மன்னிப்பு, அந்த அத்தாரிட்டியை பெற்றிருக்கிறது நம்மளுடைய கத்தோலிக்க குருக்கள் மட்டும்தாங்கிறத நாம் அறிஞ்சு தொடர்ந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் மேக் பண்ணாமல், எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாமல், அந்த ஹியூமிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த ஃபெய்த்தை நாம் க்ரோ பண்ணி நிறைய கிரேஸையும் மர்சியும் நாம் ஆண்டவர்கிட்டேருந்து வாங்கிக்குவோம். நிறைய ஆண்டவருக்கு நம்ம ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.